السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. மேலான கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, நாம் இந்த இடத்திலே ஒன்று சேரவில்லை, அல்லாஹுடைய புறத்தினால் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எங்களை இங்கே கொண்டு வந்திருப்பவன், ஒன்று சேர்த்திருப்பவன் அல்லாஹ். எனவே அந்த அல்லாஹுவிடமே நாம் கேட்போம், யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை கொண்டு, பிரகாசத்தை கொண்டு ஒளிமயமானதாக ஆக்குவாயா. யாருடைய பேச்சினாலையும் யாருடைய எந்த செயல்னாலையும் எதுவும் செய்ய முடியாது. எங்களுடைய உள்ளங்களுடைய ஆசை ஆர்வத்தின் அளவுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை தருவான். அவன் உள்ளங்களுடைய எண்ணங்கள், ஆசை, ஆர்வம் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். யாரிடத்துல எவ்வளவு ஆசை இருக்குது, எவ்வளவு தேட்டம் இருக்குது, எவ்வளவு கவனம் இருக்குது, அதற்கேற்ப எது இல்லாவிட்டாலும் அது இருந்தா கிடைக்கும். அது இல்லாம எது இருந்தும் வேலை இல்லை. ஆகையினால கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க, மேலான கிருபை செய்வான். மொபைல் போன்ஸ் இருந்தா சுவிட்ச் ஆஃப் செஞ்சு கொடுங்க. கொஞ்ச நேரம் இன்ஷா அல்லாஹ், இன்னும் 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். நெருங்கி உட்காருங்க. அல்லாஹ் மேலான கிருபை செய்வான். முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ்ல வருகிறது, வலாத்தத்திற்குள் புருஜாத்திலி ஷயாத்தீன், இடைவெளிகளை ஷைத்தானுக்கு விட்டு கொடுக்காதீங்கன்னு வருது. சப்புடைய விடயத்தில் உள்ள ஹதீஸாக இருந்தாலும் சபையுடைய ஒழுக்கத்திலையும் அதே ஹதீஸ் தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, சொல்லப்படுது. இடம் காலியாக இருந்தா, கப்ஸ் இருந்தா அதை ஷைத்தான் ஃபில் பண்றான். அப்ப எங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? ஷைத்தான். அவனுக்கு இடம் கொடுத்துடுறோம். நாங்க எங்களுடைய சிந்தனைகளை எங்கெங்கயோ சிதற வச்சிருவான். அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஒன்று கூடலை கபூல் செய்வானா. மேலான கண்ணியமான மாணவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, நாம் மிக பொறுமதியானவர்கள். எங்களுடைய காலம், நேரம், அறிவு, ஆற்றல், திறமை, சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு கால் எட்டு, ஒவ்வொரு அசைவு, சிந்தனை, அதுக்கு நிகராக உலகமே ஈடாக முடியாது. ஒரு மூமின், ஈமானுடையவனுடைய ஒரு மூச்சு அது அழியாதது. ஒரு சிந்தனை, செயல், ஒரு அசைவு அழியாதது. அழியாத நிரந்தரமான எங்களுடைய செயல்பாடுகள், அசைவுகளுக்கு அழிந்து போற முழு உலகத்தை வச்சாலும் அது அதற்கு ஈடாகாது, நிகராகாது. எங்களுடைய செயல்கள் அழியாதுண்டா என்னது? முடியாததுண்டா என்னது? கண்ணியமான சகோதரர்களே, நாம் மௌத்தாகுவது அழிவது அல்ல,
முடிந்து போவது அல்ல, மௌத்தாகுவது என்பது வாழ்க்கையின் துவக்கம். எங்களுடைய ஒவ்வொரு செயலும் நல்லதோ கெட்டதோ, சமையாமல் அணு அளவு ஒரு நல்லத ஒருவர் செய்வார் என்றிருந்தால் யாரா குர்ஆன் சொல்லுது, அவர் பார்ப்பார், பார்க்க போறார். அணு அளவு அமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை, அணு அளவு கொஞ்சம் லேசா தோல் உரசிச்சு லேசா டச் பண்ணது, இதையும் யாராகு அவர் பார்க்க போறாரு. அல்லாஹ் தஆலா அந்த செயல்களை எல்லாம் காட்ட போறான். உறுப்புகள் எல்லாம் பேசும், நல்லதுதான் நல்லதை சொல்லும். கண் பேசும், காது பேசும், நாவு பேசும், தொடையும் உறுப்புகளும் தோலும் சதையும் பேசும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய ஈமானுடையவர்களாகிய எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் செயலும் நடவடிக்கைகளும் பேச்சுக்களும் மூச்சுக்களும் மிகவும் பொறுமதியானது. இத நாங்க ஏமாந்து போய் மடையர்களாக மடத்தனமாக இந்த கல்லுக்கு மண்ணுக்கு பொண்ணுக்கு நிறத்துக்கு பறிகொடுக்க கூடாது, பறிகொடுக்க மாட்டோம். உங்களுடைய என்னுடைய அசைவுகள் செயல்கள் வாழ்க்கையின் பொறுமதி சொர்க்கம், அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற வெகுமதி சொர்க்கம், அல்லாஹ் இடுகின்ற விலை சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை இழந்து அதற்கு பகரமா நரகத்தை சொந்தமாக்கி இந்த வாழ்க்கைய உலகத்தினுடைய அழிந்து போற இந்த விடயங்களுக்கு நாங்க பறிகொடுக்கிற அளவுக்கு நாங்க சீப்பானவர்கள் அல்ல, மடையர்கள் அல்ல, ஏமாளிகள் அல்ல. எனவே புத்திசாலிகளாக உலகத்தில் வாழுங்க என்று குர்ஆனும் சுன்னாவும் எங்களை அழைப்பு விடுக்குகிறது. உலகத்துல பல வகையான அடிமைத்தனங்கள் நிறைந்து மடிந்து கிடக்குகின்ற மலிந்து கிடக்குகின்ற காலம். அடிமைத்தனங்கள், யார் யாரோ எது எதற்கும் அடிமையாக வாழுகிறார்கள். பாவம், பரிதாபம். சிலர் பணத்துக்கு அடிமை, பணத்துக்கு அடிமையாக வாழ்றாங்க. பணத்துக்கு அடிமைண்டா என்ன? ஹதீஸ்ல, புகாரியுடைய ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தைஸ அப்துத் தீனார் வ தைஸ அப்துத் திர்ஹம். காசு பணத்தின் தீனார் திர்ஹத்தின் அடிமை நாசமாகட்டும். காசு பணத்தின் அடிமை என்றால் என்ன? காசை வச்சு கும்பிடுறது அர்த்தம் அல்ல. காசு பணத்தின் அடிமைண்டா காசுக்காக பணத்துக்காக படைத்தவனுக்கு மாறு செய்வார். காசு பணம் தான் அவர் எதையும் செய்வார். பொய் சொல்லணுமா தயார், அல்லாஹ் வேணான்னு சொல்லுகிறானே பிரச்சனை இல்லை, காசு கிடைக்குது. ஏமாத்தணுமா சரி, வட்டி எடுக்கணுமா தயார், தொழுகையை விடணுமா ரெடி. அடே இது பாவமாச்சு, நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளுமே உன்னையே, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் கோபிச்சுக் கொள்வானே, பிரச்சனை இல்லை, காசு கிடைக்குது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எதை செஞ்சாவது பணத்தை சம்பாதிச்சா போதும். மகன் வெளிநாட்டுக்கு போய் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் ஈமான் பாலாகட்டும் தீன் பாலாகட்டும், அவன் வெக்கமில்லாதவனாக ஆகட்டும், ஹராத்த பாவத்தை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு பரவாயில்ல, பணம் வந்தா போதும். பணத்தின் அடிமைகள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பணம் எனக்கும் உங்களுக்கும் அடிமையே தவிர நானும் நீங்கள் இந்த பணத்துக்கு அடிமையாகுகின்ற அற்பமான கேவலமானவர்கள் அல்ல. நானும் நீங்கள் யாரு? நான் யாரு? நீங்கள் யாரு? அல்லாஹ்வுடைய அடிமைகள். அல்லாஹ்வின் அடிமைகளாக ஆகுவோம் என்றால் உலகமே எமது அடிமையாக மாறும். அல்லாஹ்வின் அடிமைகளாக மாற தவறுவோம் என்றால்
என்றால் உலகம் என்னை அடிமையாக்கும். எவரெவரோ எங்கள் மீது கல்லையும் பொல்லையும் தூக்க துணிந்து விடுவார்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லையா நீ? யார் யாருக்கோ பயந்து கொண்டு வாழு என்ற நிலை உருவாகும். இன்னொரு சாராரை பார்த்தால் பட்டம் பதவியின் அடிமை. பட்டம் பதவியின் அடிமை என்றால் என்ன? பதவியை பாதுகாக்கணும், பதவியை அடையணும்டா எதையும் செய்வாங்க, எதையும் செய்வாங்க. மார்க்கம் பறிபோனாலும் பரவாயில்லை, அல்லாஹ் கோபித்தாலும் பரவாயில்லை, ஹராமா மார்க்கத்தில் இடமில்லையா பரவாயில்லை, பதவி கிடைக்கும்டா, பதவியை பாதுகாத்துக் கொள்ள இருந்தா அவர் எதையும் செய்வாரு. பதவிகளின் பட்டத்தின் அடிமை. இன்னும் ஒரு சாரார பார்த்தா ஆசைகளுக்கு அடிமை, ஆசைகளின் அடிமை. அப்படின்னா ஆசைப்பட்ட அவர் செய்வார். குர்ஆன் சொல்லுது, அபரைத மனித்தகத இலாஹு ஹவா, மனோ இச்சையை தெய்வமாக கொண்டு வாழுகின்றவர்களை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? வெளிப்படையில வெளி ஷோவுக்கு அவர் சொல்லுவாரு அல்லது நடிச்சுக் கொள்வாரு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பது போல. ஆனா எங்க ஆசை வருகிறதோ அல்லாஹ்வும் வானான், ரசூலும் வானான், தீனும் வானான், மார்க்கமும் வானான், நான் செஞ்சுதான் ஆகுவேன் என்று துணிஞ்சு நிற்பாரு. ஆசையை சாதிக்க திட்டம் போடுவாரு. ஆசையின் அடிமை. ஏப்பா இந்த பாவத்தை செய்தால் ஹராமாச்சு, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, எல்லாம் சரி, ஆனா எனக்கு ஆசை, நான் செய்யணும். ஆசைப்படுறதெல்லாம் நீ செய்யறதுக்கு ஆசையின் அடிமையா நீ? ஆசைதானா உன் தெய்வம்? மனோ இச்சைகளின் அடிமைகள். அல்லாஹ் பாதுகாப்பான. இன்னும் சிலரை பார்த்தா நட்பின் அடிமைகள், சிநேகிதத்தின் அடிமைகள். நட்பின் அடிமைனா நண்பர்களுக்கு அடிமை, அவங்க அல்லாஹ்வுடைய அடிமை இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் மாற சந்தோஷப்படுத்த அல்லாஹ்வை கோபப்படுத்துவாங்க. அல்லாஹ் கோபப்பட்டாலும் பரவாயில்லை. அன்பு பாசம் என்ற பேரில் உள்ள விரோதத்தனம், இது விரோதிகள், நண்பர்கள் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது, அல் அகில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவும். இன்றைய உலகத்தின் நண்பர்கள் நாளை மறுமையின் அதுவும் எதிரிகளாக, விரோதிகளாக ஆகிவிடுவார். ஒருவரை காட்டிக் கொடுப்பார். யா அல்லாஹ், இவனாலதான் நான் இந்த நிலைமைக்கு ஆளானேன். குர்ஆன் அதையும் சொல்லுது வேறொரு சூறாவுல. முதல் ஆயத்து சூரா ஜுக்ரூப்ல வருகிறது, மற்றொரு ஆயத்துல சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையுடைய நாள், பயங்கரமான அந்த தீர்ப்புடைய நாள், ரிசல்ட் வெளியாகிற நாள். மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவன். குர்ஆன் பாவம் செய்பவர்களை எப்படி சொல்லுதுன்னா, பாவம் செய்யறவங்களை பார்த்து இவர் உம்மா அப்பாவுக்கு அநியாயம் செய்யறவருண்டோ, உலகத்துக்கு அநியாயம் செய்யறவருண்டோ, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு அநியாயம் செய்யறாரு என்றோ சொல்லல. தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கின்ற படுபாவி, பரிதாபத்துக்குரியவர். அவன் பாவம் செய்யறான்டா, இஸ்லாத்துக்கு அநியாயம் துரோகம் இல்ல, முஸ்லிம்களுக்கு அநியாயம் துரோகம் அதெல்லாம் இரண்டாவது. முதலாவது விஷயம் பாப்பா, நீங்க உங்களுக்கே அநியாயம் செஞ்சு. குர்ஆன் சொல்லுது, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட அந்த பாவிகள் கரங்களை கடித்து துப்புவார்கள். கைசேதத்துடைய உச்சகட்டத்தை சொல்வதற்கு குர்ஆன் சொல்லுகின்ற சொற்பிரயோகம். கைசேதம், கவலை, தலையில கையடிக்கிறது, நெஞ்சில கையடிக்கிறது, அதெல்லாம் விட்டு மேல கையை கடிச்சு கடிச்சு துப்புவான். அந்த கைசேதத்துடைய அந்த நாள் மனிதன் கத்துவான், கதறுவான், அழுவான். யா அல்லாஹ், இப்பெல்லாம் விளங்குது, என்னைய கொஞ்சம் திருப்பி அனுப்பு, நான் பாவம் செய்ய மாட்டேன், தௌபா செஞ்சுட்டு வாரேன்.
அமலு சாலிஹன், சாலிஹான அமல் செஞ்சுட்டு வாருங்க. குர்ஆனை வாசிங்க, குர்ஆனை பாருங்க, பிரட்டுங்க. சுப்ஹானல்லாஹ், மறுமையுடைய காட்சியை எப்படி குர்ஆன் படம் பிடிச்சு காட்டுது. இவன் கத்துற கதறல், இவனுடைய கதறல கத்துகின்ற அந்த சத்தத்தை பார்த்து மலக்குகள் வந்து கேட்பாங்க, ஏப்பா அலம் எத்திக்கும் நதீர், இப்படி இங்க வந்து கத்துறாய், கை செய்யப்படுறாயா, அழுகிறாய், ஒப்பாரி வைக்கிறாய், அலம் எத்திக்கும் நதீர், யாரும் உனக்கு சொல்லலையா, யாரும் உனக்கு இன்சார் எச்சரிக்கவில்லையா, ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்க வந்து இப்படி அழுகிறாயே, நரகம் ஒன்று இருக்குது, விசாரணை ஒன்று இருக்குது, தண்டனை ஒன்று இருக்குது, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டி வரும், இதெல்லாம் யாருமே சொல்லலையா, அவனுக்கு ஒன்றுமே தெரியாதா? அவன் சொல்லுவான், காலு பலா, இல்ல இல்ல எல்லாம் தெரியும், வந்தாங்க. இன்சார் செஞ்சாங்க, எச்சரிச்சாங்க, நாங்கள் அவர்களை பொய்ப்பித்தோம். அவங்க சொன்னதை நாங்கள் கணக்கெடுக்கல. நீங்க சொல்றது பொய்து வாயால சொல்லல, பொய்ப்பிக்கிறது சொல்லால் செயலால் ரெண்டும் இருக்குது. ஒன்று வாயாலேயே நீங்க சொல்றது பொய்னு சொல்றது, இன்னொன்று அவர் சொல்றாரு அது பாட்டுல அதை கணக்கெடுக்காம விட்டுட்டு அதுக்கு மாற்றம் செயலால செய்வது அந்த சொல்லை செயலால் பொய்ப்பிப்பதாகும். எனவே சொல்லப்பட்ட புத்திமதிகள், சொல்லப்பட்ட மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் நாம் பொய்ப்பித்தோம், கணக்கெடுக்கல்ல. சொல்லுவாங்க, நாங்க கொஞ்சம் கேட்டிருந்தா, கொஞ்சம் சிந்திச்சிருந்தா நாங்க இந்த நிலைக்கு ஆளாக மாட்டோமே, ஆளாகி இருக்க மாட்டோமே என்று சொல்லுவாங்க. அந்த சூரா ஃபுர்கான்ல அல்லாஹ் தஆலா நட்பின் அடிமைகள், நண்பர்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்தவர்களை பற்றி குர்ஆன் நாளை மறுமையில நட்பின் அடிமைதான் நண்பரை சந்தோஷப்படுத்த நட்பினுடைய பேர்ல படைச்ச அல்லாஹ்வுக்கே மாறு செய்பவர்கள், கண்ணை கண்ட அல்லாஹ்வை இவருடைய கண்ணால இவர் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம். அல்லாஹ் தந்த கண்ணாலேயே அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, அல்லாஹ் தந்த அழகு, அல்லாஹ் தந்த உடல் சக்தி, அல்லாஹ் தந்த வாலிபம் எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கே மாற்றமாக அல்லாஹ் தந்த நியமத்துகளை உபயோகிப்பவர்கள் என்ன சொல்வான் நாளைக்கு, யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, துரதிஷ்டமே, கைசேதமே, நான் இவனோட அவனோட அவளோட இவளோட சேராமல் பேசாமல் பழகாமல் இருந்திருக்க கூடாதா? ஃபுலானன் என்று சொன்னால் யுசம்மி பிஸ்மிஹி, தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, பெயரை சொல்லி சொல்லி கத்துவான். அவனோட அவளோட இவளோட அவனோட நான் பேசாமல் இருந்திருக்க கூடாதா, பழகாமல் இருந்திருக்க கூடாதா என்று கத்துவான். எனவே கண்ணியமான நட்பு என்பது தேவை, நண்பர்களாக இருக்க வேண்டும். ஆனா எந்த பேஸ்ல ஒருவரை பழகிறது விரும்புறதுன்னா எதுக்காக? ஷரியாவுடைய வட்டத்துக்கு உட்பட்ட முறையில ஆண்களை நண்பர்களாக எடுங்க, அல்லாஹ்வுக்காக நேசிங்க. இது இபாதத், உங்களை சொர்க்கம் கொண்டு போகும். கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன், இஸ்லாம் மனித இயல்புக்கு உணர்வுக்கு மாற்றமான ஒன்று அல்ல. மனித உணர்வுகளோடு ஒட்டி போற மார்க்கம் இஸ்லாம். மனிதனுடைய யதார்த்தத்தை புரிந்து வழிகாட்டுகின்ற மார்க்கம் இஸ்லாம். நட்பு இருக்க வேண்டும். எவ்வளவு ஹதீஸ் வருகிறது. ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டுச்சு, ஐயுல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக விருப்பமான அமல் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிக்கிறது விரும்புறது, அல்லாஹ்வுக்காக ஒருவரோடு கோபித்துக் கொண்டு பேசாமல் இருப்பது. நான் இவரை நேசிக்கிறேன் விரும்புகிறேன், அவருடைய இல்முக்காக, அமலுக்காக, அவருடைய பக்குவத்துக்காக, அவருடைய தக்குவாவுக்காக, அவரிடத்தில் இருக்கிற பேணுதலுக்காக, நற்குணத்துக்காக விரும்புகிறேன். நான் அவரோட விரும்புறது கிடையாது, அவரோட பேசுறது இல்லை, அவர் மோசமான பழக்கம் அவருக்கு இருக்குது, அவர் என்னையும் சேர்த்து பாவத்துக்கு இழுக்கிறாரு, பாவத்துக்கு வழிகாட்டுறாரு,
பாவத்துக்கு கைட் பண்றாரு. அன்பு இறக்கத்தை காட்டி நரகத்துக்கு இழுத்து கொண்டு போக பார்க்கிறாரு. நான் அவரோட அல்லாவுக்காக, தீனுக்காக, ஈமானுக்காக பேசாமல் வெறுத்து இருக்குகிறேன். இதுவும் இபாதத். அல்லாவுக்காக நேசிப்பவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹாக்கிம்ல வரக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முத்தஹாபூன ஃபில்லாஹி ஃபீ தில்லில்லாஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த நிழலுமே இல்லாத நாளைக்கு மறுமையுடைய நாளையில் அரிஷுடைய அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழால் அவர்கள் வீற்றிருப்பார்கள். திருமதியுடைய ஹதீஸ்ல வருகிறது, அல் முத்தஹாபூன ஃபில்லாஹி, அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றவர்கள், ஒருவருக்கொருவர் அல்லாஹ்வுக்காக நேசம் வைத்தவர்கள், மார்க்க விடயங்களின் உதவியாக ஒத்தாசையாக இருந்த பிரெண்ட்ஸ்மார், இவங்க நாளைக்கு சொர்க்கத்துல, நாளைக்கு மறுமையில நூறில் நூறு வெளிச்சம் பிரகாசத்தினாலான ஸ்டேஜ்கள்ல, மிம்பர்கள் அவங்க இருப்பாங்க. நபிமார்களும் சுகதாக்களும் இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. இவங்க நபிமார்களும் இல்ல, சுகதாக்களும் இல்ல, நுபுவத்தும் ஷஹாதத்தும் இல்லாம இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு எப்படி வந்தாங்க இவங்க? எதனால? கண்ணியமான சகோதரர்களே, எனவே உலகத்தில எத்தனையோ வகையான அடிமைத்தனங்கள் இருக்குது. இந்த எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாகி வாங்க அந்த குர்ஆன் அழைப்பு கொடுக்கும். இதெல்லாம் கேவலமான அடிமைத்தனங்கள், ஏமாற்றுகின்ற அடிமைத்தனங்கள், தற்காலிகமானது, இடையில பிரிஞ்சு போயிடும், இடையில ஏமாற்றி விடும். நீங்க பணத்தை நேசிங்க, பதவியை நேசிங்க, பெண்ணை நேசிங்க, இந்த எல்லா உறவுகளும் அடிமைத்தனங்களும் கேவலமானது, ஏமாற்றக்கூடியது. அல்லாஹ்வுக்கு அதன் அடிப்படையில் மாறு செய்தால் உங்களை கொண்டு போய் பதவி அந்தஸ்து என்ற பேர்ல நரகத்துல தள்ளிடும், அன்பு பாசம் என்ற பேர்ல நரகத்துல தள்ளிவிடும், பணம் பதவி என்ற பேர்ல நரகத்துல தள்ளிவிடும். இந்த ஏமாளித்தனமான அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலையாங்க, உங்களை நீங்கள் விடுவியுங்கள். குர்ஆன் அழைப்பு விடுக்குது ஒரு அடிமைத்தனத்தின் பக்கம். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, சூரா ஃபுர்கானுடைய கடைசி பகுதியில ரஹ்மானுடைய இபாதுகளாக, அந்த ரஹ்மானாகிய இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய அடிமைகளாக, இபாதுகளாக வாழுங்கள் என்று எங்களை அழைப்பு விடுக்குது. எனவே கண்ணியமான மேலான அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்ச நேரம் இடையிடையே யாரும் தூங்குறதாக இருந்தா அவங்கள பேசி விடுங்க, இருப்புகளை மாற்றி உட்காருங்க. பிரயாண அசதி இருக்கலாம், ஒருவேளை களைப்பு இருக்கலாம், கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் இருப்புகளை மாற்றி உற்சாகத்தோட இருங்க. இந்த வார்த்தையில யாருடைய கல்பு திறப்படும், யாருடைய ஹிதாயத்துடைய வழி இருக்குதுன்னு தெரியாது. பாருங்க, தூக்கம் இருக்குன்னா பக்கத்துல கெப் இருக்குதா இருக்கும். கெப் இருந்தா என்ன அர்த்தம்? மேல்படியா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். யாரு மேல்படியான்? ஷைத்தான். ஷைத்தான் விஷயத்துல சூரா ஃபாத்திர்ல அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்கிறான்? இன்ன ஷைத்தானலக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. இந்த ஆயத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. நெருங்கி உட்காருங்க. கெப் இருந்தா அவனை ஒதச்சி விரட்டுறமா, எலும்பிடா போடா இங்க இருக்க இடத்துல இருந்து அப்படின்னு ஒதச்சி விரட்டுற மாதிரி மனசுல நீயத்து வச்சுக்கிட்டு அந்த கெப்ப ஃபில் பண்ணி நெருங்கி உட்காருங்க. பின்னால் உள்ளவர் உங்களுக்கு இடையில தூரமா இருக்கிறார், தட்டி வாங்க, முன்னுக்கு வாங்க என்று சொல்லி இடம் வைக்காதீங்க அவன். அல்லாஹ் இந்த சூரா ஃபாத்திருடைய ஆயத்தில் என்ன தெரியுமா சொல்றான்? ஷைத்தான் உங்களோட விரோதி. இது அல்லாஹ் தஆலா ஒரு மெசேஜ் உண்டு, ஒரு தகவல் உண்டு எங்களுக்கு தந்துட்டான். ஆனா அதோட நிக்கல, அடுத்து அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை என்று அல்லாஹ் அந்த ஆயத்துல வருகிறது. என்னண்டா, அதாவது ஷைத்தான் உங்களோட விரோதின்னு சொன்னா போதும், சரி எங்களோட விரோதி. ஆனா அல்லாஹ் அதோட அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை உங்களோடு நீங்கள் அவனை விரோதித்துக் கொள்ளுங்கள், அவனோட ஃபைட் பண்ணுங்க. விரோதின்னு சும்மா இருக்காதீங்க, அவனோட முட்டுங்க, மோதுங்க, வம்புக்கு போங்க, அவனோட சண்டை முடிங்க, எவ்வளவு ஏழுமோ அவனோட சண்டை முடிச்சு விரோதத்தை வளர்த்துக் கொள்ளுங்க அவனோட. குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய கட்டளை இது. ஒன்று அல்லாஹ்வுடைய
தகவல் ஒன்று தருகிறான், இந்த ஷைத்தான் இருக்கும் அதுவும் ஷைத்தான் உங்களோட விரோதி. அடுத்து சொல்கிறாங்க தெரியுமா, பத்தஹிதூஹு அதுவா, அவனை விரோதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அவனோடு விரோதத்தை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். எப்படி விரோதத்தை உண்டாக்குறது? அவனோட எல்லா விஷயத்திலையும் சேலஞ்ச் பண்ணுங்க. ரோட்ல போறோம், பெண்கள் வரமாய் விளங்குது, அவன் பார்க்க வைக்க பாக்குறான். அவன்கிட்ட சொல்லுங்க, யார்கிட்ட நீ வார, யாரோட விளையாடுறாங்க, ஏழுண்டா பார்க்க வச்சு பாரு, ஏழுண்டா பார்க்க வச்சு பாரு. நீ நான் பார்க்க மாட்டேன். நாங்க எங்கட நிலைமை என்னன்னா அவரை பார்க்க வைக்கிற நிலைமையில நாம இருக்கிறோம். இத பாரு, அங்க வருது பாரு. சைத்தானே பார்க்காட்டியும் அவனுக்கு ஆசையை உண்டாக்கி பார்க்க வைக்கிற நிலைமையில இன்றைக்கு உலகத்துடைய நிலைமை இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அவனோட சேலஞ்ச் பண்ணுங்க. இந்த ஆயத்துடைய விளக்கம் இது. ஏன் என்றால் நீ என்ன பார்க்க மாட்டேன். ஏன்? நான் பார்க்கிறேனா இல்லையா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் பார்க்க மாட்டேன், ஓண்ட பருப்பு என்னட்ட வேகாது அப்படின்னு நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. என்ன இவனோட கூட்டாளியாக்கி என்னைய பாவத்தில் ஈடுபடுத்த பாக்குறையா? இது நடக்காது. மிச்சம் வந்தா அவனோட நான் கோவிச்சுக்குவேன். பாவத்துக்கு வழிவகுக்குதான் ஆளோட நான் கோவிச்சு அல்லாஹ்வை நெருங்கிடுவேன். அமல்களில் சிறந்த அமல் எதுன்னு கேட்ட நேரம் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ். அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக கோவிச்சு கொள்றது. நீ பாவம் செய்ய வைக்க பார்த்தால் நான் கோவிச்சு கொண்டு அல்லாஹ்வுக்காக விருப்பமான அமலை செஞ்சு அல்லாஹ்வை நெருங்கிடுவேன். நீ என்ன இந்த போன்ல இந்த நெட் மூலம், பேஸ்புக் மூலம், இது மூலம் என்ன வர பாக்குறையா? நீ மிச்சம் சொல்லினா நான் இந்த போனை விட்டுட்டு கேமராவும் இல்லாத ஒன்றும் இல்லாத சிம்பிள் போனை பாதிப்பேன். நீ என்ன இந்த போனை வச்சு நீ நரகத்துக்கு அனுப்ப பாக்குறாயா? பேஸ்புக் மூலம் வாராயா? ஒரு பேசும் எனக்கு சரி வராது. ஃபைட் பண்ணுங்க அவனோட சேலஞ்ச் பண்ணுங்க. அவன் கொஞ்ச நாள் பாப்பான், இந்த ஆள் புள்ளாத ஆளா இருக்கிறாரு போல இருக்குது, இவனோட முட்டை இவர் அல்லாஹ்வை நெருங்கிக்கிட்டே போறாரு, இந்த ஆளை விட்டுருவான். பாப்பா இன்னைய விட்டுருவோம். அதுவா அல்லாஹ்வுடைய கட்டளை, அவனோடு விரோதித்துக் கொள்ளுங்கள், அவனோட சண்டை பிடிங்க. தூங்க வைக்க பாக்குற என்னைய, அது நடக்காது. நிச்சயம் தூங்க வைக்க நான் போய் எழுப்பி ஒழுவெடுத்துட்டு வருவேன் அப்படின்னு போங்க, போய் ஒழுவெடுத்துட்டு வாங்க. இதுதான் ஷைத்தானோட. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறேன், இவ்வளவு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கிறேன், தூங்கவா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ஃபைட் பண்ணு. எந்தெந்த வழிகள் பாவத்துடைய வழி இருக்கிறதோ அவைகளை நீங்க இனம் காணுங்க, அடையாளம் காணுங்க. சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய இந்த வாலிபம் எவ்வளவு பொறுமதியானது, தீன் எவ்வளவு இலகுவானது. நீங்க உங்களோட வாலிபத்தை சொர்க்கத்தின் செல்வமாக, சொர்க்கத்தின் சொத்தாக, சுப்ஹானல்லாஹ், விலை மதிக்க முடியாத அல்லாஹ்விடத்துல பொறுமதியான ஒரு செல்வம், ஒரு சொத்து உங்களுடைய இந்த வாலிபம். அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் இந்த வாலிபத்தை பாதுகாக்குகின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாங்க, பிரகாசமான வாலிபத்தை நசீபாக்குவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எனவே குர்ஆன் இந்த எல்லா வகையான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு பாக்கியமான அடிமைத்தனம், ஒரு கௌரவமான அடிமைத்தனம், பிரியாத, பிரிவு இல்லாத, முடிவு இல்லாத, இடையில் அருந்து போகாத, ஏமாற்றப்படாத நிரந்தரமான ஒரு அடிமைத்தனம். இபாதுர் ரஹ்மான். சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தையை பாடமாக்குங்க. இபாதுர் ரஹ்மான். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் இபாதுர் ரஹ்மானாக ஆக்குவானா. ரஹ்மானுடைய இபாதுகளாக பூமியில நடமாடுங்க, பூமியில வாழுவோம், யூனிவர்சிட்டியில இருப்போம், பஜார்ல இருப்போம், ஆபீஸுக்கு போவோம், பஸ்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவோம். ஆசைகளின் அடிமைகளாக அல்ல, நட்புகளின் அடிமைகளாக அல்ல, ரஹ்மானுடைய அடிமைகளாக பஸ் உள்ளுக்கு, ட்ரெயின் உள்ளுக்கு, பிளைட் உள்ளுக்கு, ஏர்போர்ட்ல, ஸ்டேஷன்ல, ஆபீஸ்ல
ஸ்கூல்ல, யூனிவர்சிட்டியில, கிளாஸ்ல ரஹ்மானுடைய அடிமைகளாக. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெரிய பெரிய போஸ்ட் கொடுத்த சந்தர்ப்பங்களை குர்ஆன்ல அந்தஸ்துகள் பாக்கியங்கள் கொடுத்ததை சொல்லும் போது நபியாகிய ரசூலாகிய காத்தமுல் அம்பியாவாகிய சய்யிதுல் முர்சலீன் ஆகிய என்ற பதவிகளை எல்லாம் சொல்லல. இந்த பதவிகளுக்கெல்லாம் விட பெரிய பதவி எதுண்டா அல்லாஹ்வின் அடிமை என்ற போஸ்ட் தான் லக்கம். அடிமை என்பது ஒரு அற்பமான வார்த்தை. ஆனால் யாருடைய அடிமை என்பதை பார்க்கும்போது அது பாக்கியமான அடிமைத்தனமாக மாறும். நான் வேலை செய்யறேன், வேலைக்காரனா இருக்கிறேன், டிரைவரா இருக்கிறேன்டா, அது ஒரு அற்பமானதான். யார டிரைவர் தெரியுமா? ஜனாதிபதி டிரைவரா? டிரைவர் வேலை, ஆனால் ஜனாதிபதி சொல்லும் போது அது பாக்கியமான பெரிய அந்தஸ்துடைய ஒரு டிரைவிங் ஆக மாறுது. மனுஷனுக்குள்ளாலே எப்படின்னா அடிமை. நாம யாருக்கு அடிமை? அவனுக்கு இவனுக்கு அவருக்கு இவருக்கு, அந்த பஸ்ஸுக்கு இந்த பஸ்ஸுக்கு இல்ல. அகிலத்தை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீன், ஜப்பார், கஹார், வஹாப், ரஸாக், தவ்வாப், சுப்ஹான தல் ஜலாலி வல் இக்ராம். அந்த அல்லாஹ்வை நாம் நீங்கள் புரியாம இருக்கிறது தான் அந்த அல்லாஹ்வை இணையாமல் அவனோடு நாம் நெருங்காமல் அல்லாஹ்வை மறந்து பாவம் செய்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய அந்தஸ்து, அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல் எப்ப நான் நீங்கள் உணர்வோமோ, அல்லாஹ்வுக்காக எதையும் விடுவது இன்பமாக இருக்கு. பாவம் செய்வது வெறுப்பாக மாறும். அல்லாஹ்வை பற்றி பேசுவது, அல்லாஹ் தஆலாவை பற்றி சிந்திப்பதில் உள்ள இன்பம், அதில் உள்ள கல்வியினுடைய சந்தோஷம் உலகத்தில் எதிலையுமே இருக்காது. தூக்கம் வராது அல்லாஹ்வுடைய நினைவுல. பாதையில, ட்ரெயின்ல அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் அவர் அலைவாரு. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமானுடையவர்கள் அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது, ஈமானுடையவர்கள் அஷத்து ஹுப்பன், அல்லாஹ்வை மிக கடினமாக நேசிப்பவர்களாக இருப்பார். அல்லாஹ்வை நேசிக்கிறதுண்டா என்னென்ன எங்களுக்கு விளங்குதில்லை. அவரை இவரை நேசிக்கிறா விளங்குது. அல்லாஹ்வை நேசிக்கிறதா அது என்ன? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் நேசம் 4 காரணங்களால உண்டாகும். அஸ்பாபுல் முஹப்பத்தி அர்பஅத்துன், அல் ஜமால் வல் கமால் வல் கராபத் வல் இஹ்சான். 4 காரணங்களினால யாராவது நேசிக்கிறாங்க. சுருக்கமாக சொல்கிறேன். அல் ஜமாலு, ஒருத்தரோட அன்பு உண்டாகுது, அழகினால அன்பு உண்டாகலாம். அவரை நேசிக்கிறாரு. எதுக்காக? அழகுக்காக. அழகின் காரணத்தினால் நேசம் உண்டாகுதுண்டா, அழகுக்காக ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வின் ஜமால், அல்லாஹ்வுடைய அழகு, அவனுடைய ஜோதி, அவனுடைய பிரகாசம், சுப்ஹானல்லாஹ், முழு உலகமும் பிரகாசிப்பது அவனுடைய பிரகாசத்தின் பிரதிபலிப்பு. அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த். என்னுடைய உங்களுடைய கண்கள்ல அந்த ஒளியை பார்த்து சகிக்குகின்ற தன்மை, அந்த சக்தி இல்ல சகோதரர். நாளை மறுமையில அல்லாஹு தஆலாவுடைய தரிசனம், லிகா, அல்லாஹ்வுடைய தரிசனம் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹும்ம ஜஅல்னா மின்ஹும், எங்களை அப்படிப்பட்டவர்களாக ஆக்கியாள். அல்லாஹ்வுடைய ஒளியை தாக்குகின்ற அந்த சக்தி, அதை தாங்குகின்ற பவர் சொர்க்கவாசிகளுடைய கண்கள்ல கொடுக்கப்பட்டு அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு எல்லா இன்பங்களையும் கொடுப்பான், எல்லா இன்பங்களையும் கொடுப்பான். சொர்க்கவாசிகள் சுப்ஹானல்லாஹ், அவங்க சொர்க்கத்தில் இதுவும் எனக்கா அதுவும் எனக்கா, உலகத்தில் இல்லாத இன்பங்கள், உலகத்தில் இல்லாத நிறங்கள், உலகத்தில் இல்லாத பலன்கள், உலகத்தில் இல்லாத சுகங்கள்.
அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக ஹதீஸுல் குதுஸி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமஅத் வலா கத்தர் அலா கல்பி பஷர். எந்த கண்ணும் கண்டிராத, காதும் கேட்டிருக்க முடியாத, எந்த மனிதனுடைய கற்பனை சிந்தனையிலும் உதித்திருக்க முடியாத இன்பங்களை நான் என்னுடைய அடியார்களுக்காக தயாரித்து செஞ்சிருக்கிறேன். இபாதி, இந்த உலகத்தில இந்த வஸ்துக்களுக்கு மத்தியில் இருந்து வஸ்துக்களுக்கு அடிமையாகாமல் எனக்கு அடிமையாக வாழ்ந்தவர்கள், என்னுடைய அடிமைகளாக உலகத்தில் வாழ்ந்து பாஸ் ஆகினவங்க, அந்த எக்ஸாம்ல டெஸ்ட்ல பாஸ் ஆகினவங்க, எந்த கண்ணும் கண்டிருக்க முடியாத. இப்ப எங்களுக்கு அதை சொல்ல இயலாது, விளங்க இயலாது, எழுதி விளங்க இயலாது எங்களுக்கு. புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன நேரம் சித்ரத்துல் முன்தஹாவுல பார்த்தாங்க. சொல்றாங்க, ரஷியத்துஹா அல்வானுன் பல அஜ்ரிமாகிய, பல வர்ண நிறங்கள், கலர்கள் அங்க இருந்துச்சு. அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற மரத்துல, அந்த இடத்துல அது என்ன என்று பல அஜ்ரிமாகிய, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியாது. பல அஜ்ரினா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம், ஆனா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் வைக்க இயலாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க பார்த்துட்டாங்க, பார்வையின் அறிவு அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆனா தெரியாதுன்னா என்ன தெரியாது, சொல்ல தெரியாது. அது என்ன கலர், அது என்ன அழகு, அதுக்கு என்ன பேர் சொல்றது, எதை மாதிரி, அதுக்கு ஒரு சாம்பிள் இல்லையே உலகத்துல, எதோட ஒப்பிடுறது இல்லையே உலகத்துல, சொல்ல தெரியாது. உலகத்தில் இல்லாத இன்பங்கள் உலகத்துல என்ன இருக்குது, இனிப்பு, உரப்பு, புளிப்பு, கசப்பு, இந்த டேஸ்டுகள் தான் இருக்குது. உலகத்தில இல்லாத இன்பங்களை எல்லாம் சொர்க்கத்திலே ருச்சிகளை, டேஸ்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறான். அதை எப்படிங்க நாங்க விளங்குறது? இனிப்புண்டா விளங்குது, அனுபவிச்சிருக்கிறோம். உரப்புண்டா விளங்குது, புளிப்புண்டா விளங்குது. உலகத்தில் இல்லாத ஒரு ருச்சி, ஆயிரம் ஆயிரம் கணக்கான நிறங்களும் ருச்சிகளும் அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, சொர்க்கவாசிகள் யாருக்கும் எந்த கவலையும் இருக்காது, தனக்கு போராது என்ற எண்ணமும் இருக்காது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய இன்பங்களை, புதிய புதிய சுகங்களை, புதிய புதிய சொத்துகளை, செல்வங்களை, இது உங்களுக்கு, இது உங்களுக்கு, இதுவும் எனக்கா, இதுவும் எனக்கா, இதெல்லாம் ஏண்டதானா என்று நாளுக்கு நாள் புதுசு புதுசாக உள்ள இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுல அல்லாஹ்வுடைய பவரை காட்டுற இடம் சொர்க்கம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துற இடம் சொர்க்கம். இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தை எத்தனை கேலக்சிஸ் இருக்குது, எத்தனை விதமான படைப்பு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு கேலக்சியிலும் உள்ள அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல்கள், இந்த கடலுக்குள்ள எத்தனை விதமான படைப்புகள், இந்த பூமிக்குள்ளே மரங்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள், மீனினங்கள், பறவை இனங்கள், சுப்ஹானல்லாஹ். அதனுடைய டிசைன் என்ன, கலர் என்ன, அதனுடைய வாழ்க்கை பேட்டர்ன் என்ன. இந்த அழிக்கிற சின்ன பிள்ளைகள் கிளே விளையாடுவாங்க பாத்தீங்களா, கிளே விளையாடிட்டு உமா வாங்க சாப்பிடுறதுக்கு வாங்க, டீ ரெடி வாங்க, கூப்பிட்டா எல்லாத்தையும் நொறுக்கி உடைச்சி அப்படியே தட்டி வச்சுட்டு ஓடும் பாருங்க. இந்த கிளே விளையாட்டு மாதிரி அழிக்கிறதுக்காக, உடைக்கிறதுக்காக, சுக்கு நூறாக்குவதற்காக, தவிடுபடியாக்குவதற்காக படைச்ச இந்த உலகத்தை அல்லாஹ் இவ்வளவு டிசைன் பண்ணிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவனுடைய பவரை, அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துற சொர்க்கம் எப்படி? அந்த சொர்க்கத்தின் அதிபதிகளாக, அந்த சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக, அந்த சொர்க்கத்தின் செல்வந்தர்களாக ஆக வேண்டிய நானும் நீங்களும் இந்த காலத்தையும் நேரத்தையும் எங்கேயோ, எதுக்கோ, எவளுக்கோ, எதுக்கோ பறிகொடுத்து அதுக்கு இதற்கு அடிமையாகுகின்ற ஏமாளித்தனமான, மடத்தனமான வாழ்க்கை வாழக்கூடாது. புத்திசாலிகளாக வாழுவோம், படைத்த ரப்போடு இணைவோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒன்று அழகு, இரண்டாவது அது கமால், திறமை. திறமைக்காக ஒருவரோட அன்பு உண்டாகலாம். எங்கேயோ இருக்கிற யாரோ ஒரு விளையாட்டு வீரன் வச்சுக் கொள்ளுங்க, அவனுடைய திறமைக்காக உயிரையே விற்ற அளவு நேசிக்கிறாரு. அவன் நண்பனும் அல்ல, உறவினனும் அல்ல, அவர் இவருக்கு உபகாரம் செய்யவும் அல்ல, திறமையினால அன்பு உண்டாகலாம். கண்ணியமான சகோதரர்களே, திறமைக்காக யாரையாவது நேசிக்க போறீங்களா?
திறமைக்காக யாருக்காவது உள்ளத்தை பறிகொடுக்க போகிறீர்களா? உங்களுடைய ரப்பின் திறமை என்ன? அவனுடைய ஆற்றல் என்ன? அவனுடைய படைப்பாற்றல் என்ன? அவன் அறிவாற்றல் என்ன? சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு. யா அல்லாஹ், அல்லாஹ்வை விட்டுட்டு யாரங்க நேசிக்க போறீங்க? திறமைக்காக எவனை நேசிக்க போறீங்க? அழகு, திறமை, உறவு. உறவுனால பாசம் வரும். என்ற நான் ஆண்டா எனக்கு உயிர், என்ற உம்மா ஆண்டா எனக்கு உயிர், என்ற கூட பிறந்ததுதான் எனக்கு அவ்வளவு பாசம். நல்ல விஷயம் இருக்கட்டும். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, எல்லா உறவுகளையும் விட பெருத்த உறவு, நெருங்கிய உறவு, வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். இந்த பிடரி நரம்பை விட நாங்கள் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உறவு அவன் படைச்ச ரப்புல் ஆலமீன். அவனுடைய பாசம் படைச்ச பாசம். தாய் பாசம் பெத்த பாசம், அவ்வளவுதான். தாய் பாசம் பெத்த பாசம். தாயை நேசிக்கணும். எதுக்காக தாயை நேசிக்கிறேன்? அவனுடைய நேசம் கிடைக்கணும் என்பதற்காக தாயை நேசிக்கிறேன். தகப்பனை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க. தகப்பனை, பிள்ளைகளை, நண்பர்களை நேசிப்பது, அந்த நேசத்தில் படைத்தவனின் நேசம் கிடைக்குமா? அதற்காக நேசிக்கிறேன். அந்த நேசம் படைத்தவனின் நேசத்திலே அணுவளவும் பாதிப்பை ஏற்படுத்துமா? அந்த நேசத்தின் அடிப்படையில் செயல்பட மாட்டேன். எனவே அன்பான சகோதரர்களே, தாயினுடைய பாசம் பெத்த பாசம். தாய் வயித்துல சுமந்து பெத்தா ஒரு முடிய கூட அவ படைக்கல, ஒரு நகத்தை கூட அவ படைக்கல, ஒரு பல்ல கூட அவ படைக்கல. அல்லாஹ்வுடைய பாசம் எங்களோடு படைச்ச பாசம் சகோதரர்களே. அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். சுப்ஹானல்லாஹ். நகம், பல்லு, முடி, எங்களுடைய நிறம், தோல், உள்ளுக்குள்ள பாட்டுகள் எல்லாவற்றையும் படைச்ச ரப்புல் ஆலமீன். அவனோடு எங்களுக்குள்ள உறவு, உறவுக்காக யாரையாவது நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹுவை விட நெருங்கிய உறவுள்ளவர்கள் யாரும் இல்லை. மற்ற எல்லா உறவும் பிரிகின்ற உறவு, முடிகின்ற உறவு, அந்த உறவு இணைகின்ற உறவு. இவர்களை விட்டு பிரிவதை அவனோடு இணைவதற்காக தான். மௌத்து மரணம் என்பது அல்லாஹ்வின் உறவை வெளிப்படுத்துகின்ற அந்த உறவு. எனவே அந்த உறவை நாங்கள் டேமேஜ் பண்ணி கொண்டு போவோம் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவோம். அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த உறவை வளர்த்து கொண்டு போவோம் என்றிருந்தால் அல்லாஹ்வின் பாசத்துக்கு ஆளாகுவோம். நான்காவது உபகாரம். உபகாரத்தினால் உலகத்தில் ஒருவருக்கு அன்பு ஏற்படலாம். நான் அவரை நேசிக்கிறேன், ஏண்டா எனக்கு அவரு வாழ்க்கையெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு, அவர் செஞ்ச உபகாரம் இருக்கிறே யாரும் செய்யல. எனக்கு சுகமில்லாம இருந்த நேரம் எனக்கு உபகாரம் செஞ்சாரு, கஷ்டத்தோட எங்களோட குடும்பம் இருந்த நேரம் அவரு எங்களுக்கு உபகாரம் செய்தார், அதனால அவரை நேசிக்கிறோம், பிரச்சனை இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, உபகாரத்துக்காக நேசிக்கிறதாக இருந்தா அல்லாஹ்வை விட பெரிய உபகாரம் எங்களுக்கு யார் இருக்கிறார் சகோதரர்களே? படைச்ச ரப்புல் ஆலமீன், ஈமானுடைய பாக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீன், இங்கே எங்களை ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய ரஹ்மான், என்னைய பேச வச்சு உங்களை கேட்க வச்சிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பேருபகாரம். இந்த 4 சப்ஜெக்ட்ல இந்த ஒவ்வொன்றை பற்றியும் மணித்தியால கணக்கு பேசலாம். அல்லாஹ்வுடைய ஜமால், அவனுடைய அழகு என்ன, அவனுடைய கமால், அவனுடைய திறமை என்ன, அவனுடைய கராபத், அவனுடைய உறவு என்ன. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது? இஹ்சான், அவனுடைய பேருபகாரம் என்ன. அன்பர்களே, நண்பர்களே, எனது பாசத்துக்குரிய நண்பர்களே, இந்த உலகத்துல வாழ்க்கையை யாருக்காக அர்ப்பணிக்கிறதாக இருந்தா, உள்ளத்தை பறிகொடுக்கிறதாக இருந்தா தீர்மானிங்க. இன்றைக்கு இந்த சபையில நான் நீங்கள் தீர்மானிக்க, யாருக்காக வாழ்வோம்? நாங்க யார செலக்ட் பண்றது? ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவளுக்காக உள்ளத்தை பறிகொடுப்போமா? வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? அல்லாஹ் கோவிச்சாலும் பரவாயில்ல, நரகம் போனாலும் பரவாயில்ல, அல்லது பட்டம், பதவி, அந்தஸ்து, அதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? அதன் அடிமைகளாக வாழுவோமா?
என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன செய்ய வேண்டி வந்தாலும் பரவாயில்ல, பாவமா ஹராமா, குர்ஆனுக்கு மாத்தமா, சுன்னாவுக்கு மாத்தமா, பிரச்சனை இல்லை, அதுக்காக நான் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். பட்டம் பெறணும், நல்ல ஒரு பதவியை பெறணும், அதுக்காக அர்ப்பணிப்போமா? கொஞ்சம் யோசிக்க சோதனை. யாருக்காக வாழ்றது, இதை தீர்மானிங்க. எப்ப அதை நாங்க தீர்மானிக்கிறோமோ அன்று என்னோட வாழ்க்கையின் திசை மாறும், வாழ்க்கையின் திசை மாறும். சுப்ஹானல்லாஹ். அன்பர்களே, கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் படைத்த ரப்புக்காக வாழுவேன் என்று தீர்மானி. அவன் உங்களை கைவிட மாட்டான். நீங்க எங்கேயும் இருக்கலாம், யூனிவர்சிட்டியில் இருக்கலாம், எந்த ஃபேக்கல்டிலையும் படிக்கலாம், எந்த கிளாஸுக்கும் போகலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வாழணுமா? உங்களுக்கு ஒரு ஆயுதம் தேவை, எனக்கு ஒரு ஆயுதம் தேவை. அதுதான் தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம், தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம் தேவை. அந்த தக்வா இல்லைண்டா என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை வெளி வேஷமாக மாறும். தக்வா இல்லாத மார்க்கமும் தீனும் வெளி நடிப்பு, ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்கின்ற வெளி நடிப்பு, நாடகம், தேசமாக மாறும். மக்களோடு இருக்கும் போது ஒரு விதமாக வாழ்வாரு, அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய்த்தால் வேற ஆளாக மாறிடுவார். அவர் பாவம் செய்யறதுக்கு என்ன தெரியுமா தேவை? யாராவது தெரிஞ்சவங்க பாக்குறாங்களா, யாராவது சொந்தக்காரவங்க ஊர்க்காரவங்க இருக்கிறாங்களான்னு தான் பார்க்கணும். ஊர்க்காரவங்க ஒத்தரும் இல்ல, தெரிஞ்சவங்க ஒத்தரும் இல்ல, அப்ப சரி பாவம் செய்வார். அல்லாஹ் இருக்கிறானே பிரச்சனை இல்லை. அவர் ஊர்க்காரர் இருக்கிறாரு என்று தெரிஞ்சுதான் சும்மா ஒரு சந்தேகம், ஊர் ஆளுண்டு இருக்கிற மாதிரி இருக்குது, உடனே அவருடைய அக்கனை மாத்தி வேற ஏதோ வேலைக்கு வந்த மாதிரி அந்த பாவத்தை விட்டுட்டு நல்ல பிள்ளையாகி அவர் ஆள மாறிடுவாரு. எதுக்காக? ஊர்க்காரர் இருக்கல இருக்கிற மாதிரி விளங்குது, அவ்வளவுதான். வெளி நடிப்பாக மாறும். சகோதரர்களை எழுதி வச்சுக் கொள்ளுங்க. தக்குவா இல்லையா, இறையச்சம் இல்லையா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா, எங்களுடைய வாழ்க்கை மார்க்கம் ஒருவரை ஏமாற்றிக் கொள்ளலாம் மாறும். ஆசிரியர்களுக்கு தெரியாமல் மாணவர்கள் பாவம் செய்வாங்க, மாணவர்களுக்கு தெரியாமல் ஆசிரியர்கள் பாவம் செய்வாங்க. முதலாளிக்கு தெரியாமல் தொழிலாளி, தொழிலாளிக்கு தெரியாமல் முதலாளி. பெற்றோர்களை ஏமாற்றி பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்கள். கணவனுக்கு தெரியாமல் மனைவி பாவம் செய்வாள், மனைவிக்கு தெரியாமல் கணவன் பாவம் செய்வார். ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வோம், ஆனால் அல்லாஹ்வை யாரும் ஏமாற்ற முடியாது. எந்த திரையும் அல்லாஹ்வுக்கு தடை கிடையாது, எந்த இருளும் அல்லாஹ்வுக்கு திரை கிடையாது. இறையச்சமும் அல்லாஹ்வுடைய பயமும் தக்குவாவும் இல்லண்டா அவர் நினைப்பாரு லைட் ஆஃப் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு, கதவை அடைச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு நினைப்பார், அவ்வளவுதான் நினைப்பார். இறையச்சம் வலிமன் காப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பயப்படுகின்றவர்களுக்கு டபுள் சொர்க்கம் இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் 2 மடங்கு சொர்க்கத்தை கொடுக்க போகிறார். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சூரத்துல் ஆராஃப்ல இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன் என்ற ஆயத்துக்கு கீழே ஒரு சம்பவம் எழுதுறாங்க. ஒரு வாலிபர் இருந்தார், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலம். அழகான வாலிபர், எப்பயும் மஸ்ஜிதுக்கு வந்தா நீண்ட நேரம் இபாதத் செஞ்சுட்டு தான் போவார். அழகான வாலிபர், எல்லாரும் அவரோட இறக்கம். இந்த வாலிபரை ஒரு பெண், அந்நிசா ஹபாயிலு ஷைத்தான், ஷைத்தானுடைய வலை இருக்குது, தூண்டில்
என்னது? பெண்கள். வாலிபரை பிடிக்கிறது பெண்களால. சைத்தான் தூண்டில் போடுறது, தூண்டில்ல மாற்ற புழு இருக்குதானே, தூண்டில்ல புழு மாட்டுவாங்க அல்லது ஏதாவது சாப்பாடு, அந்த தூண்டில்ல மாற்றுறது அதைத்தான் கேட்பான். அது விட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப சைத்தானுடைய தூண்டில் வலை என்று ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு பெண்ணுக்கு இந்த வாலிபரோட அழகான வாலிபர் பிரகாச முகத்துல அமலுடைய இபாதத்துடைய எல்லா பிரகாச முகத்துல அந்த பெண்மணி இந்த வாலிபரை கண் வச்சான். இந்த வாலிபர் இடத்துல வந்தான், பல தடவை பேசினான். இவர் அந்த பெண்ணுடைய முகத்தையும் பார்க்கல, கீழே பார்த்துட்டு பதில சொல்லிட்டு போவார். அவருக்கு ஒரே இந்த வாலிபருடைய சிந்தனை, இவருடைய பேசின குரல், பதில் சொன்னது. ஆனா இவர் பார்க்கிறார் இல்ல. ஒரு நாள் பார்த்தாரு, அந்த பெண்ணும் அழகான பெண், பேசினாரு, போனாரு. ஹதீஸ் தபரானியுடைய அபூதாவுடைய ரிவாயத்துகள்ல வருகிறது. கெட்ட பார்வை, ஹராமான பார்வை ஷைத்தானுடைய இப்லீசுடைய விஷம் தீட்டப்பட்ட அம்புகளில் ஒரு அம்பு. ஒரு பார்வை பார்க்கிறோமா, ஒரு அம்பு எங்களை தாக்குது. என்ன அம்பு? ஷைத்தானுடைய அம்பு. அது நேர்ல பார்த்தாலும் சரி, நெட்ல பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி. நெட்டுண்டாலே வலை விரிக்கப்பட்டிருக்குது, ஷைத்தானுடைய வலை விரிக்கப்பட்டிருக்குது. அதுல மாட்டினா அவனுடைய அம்ப லேசாக பாட்டுவான். அதுல மாட்டாம இருந்தா தப்பி போயிருவாரு. அதுல மாட்டிக்கிட்ட ஆளுக்கு அவன் அம்ப அடிக்கிறது லேசி. வலையில மாட்டி சிக்கி இருக்கிறாரு, அம்பால அட்டாக் பண்றது அவனுக்கு லேசி. ஹதீஸ்ல வருது விஷம் தீட்டப்பட்ட அம்பு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷம் தீட்டப்பட்ட அம்புன்னு சொன்னாங்க? சும்மா அம்புன்னு சொல்லல. அம்பு பற்றிச்சு, அதை வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்து ஒரு கிழமை ஆகுது. ஆனாலும் அந்த அம்பு பட்டு அதனுடைய விஷம் உள்ள வேலை செய்யுது. அல்லாஹு அக்பர். தொழுகையில தக்பீர் கட்டினாலும் அந்த விஷம் உள்ளுக்கு வேலை செய்யும். அல்லாஹ்வுக்கு முன்பாக நிற்கிறாரு. அல்லாஹ் அல்லாததை சிந்திச்சு கொண்டிருக்கிறாரு. அல்லாஹு தஆலாவுடைய கோபம் மட்டும் உடனே வெளியாகிறதாக இருந்தா, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பாவங்களுக்கு நாங்க உடனே தண்டிக்கிறதாக இருந்தா, ஒரு மன்னரை, ஒரு மினிஸ்டரை அல்லது ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து விசா ஆபீசரை இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கிறாரு, அவர் பேசுறாரு, இவர் இருந்துகிட்டு போன்ல பேசுறாரு அல்லது போன்ல நம்ம பாத்துக்கிட்டு அங்க பாத்துக்கிட்டு சிரிக்கிறாரு. வேற எதுலையாவது ஈடுபட்டா இவனுக்கு தலை சரியில்லை, பைத்தியகார, உடனே விசாவை ரிஜெக்ட் பண்ணுங்க, அதை வச்சு திருப்பி வெளியே போட்டுருவான். ஒரு மனுஷனோட உட்கார்ந்து அவரோட பேசல, அல்லாவோட உட்கார்ந்து அல்லாவுக்கு முன்பாக இருந்து அல்லாஹ் அல்லாத இதனுடைய சிந்தனையில மனுஷன் இருந்தா அல்லாஹ் எவ்வளவு கோபப்படணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இஸ்திக்ஃபார் செய்யப்படுத்தி தந்தாங்க. என்ன இஸ்திக்ஃபார்? எதுக்கு? பாவமா செஞ்சோம், தொழுதோம். என்ன இஸ்திக்ஃபார்? தொழுவீங்கதான் உங்களோட தொழுகையுடைய வல்லல் என்ன? அந்த தொழுகையில யாருக்கு முன்னால நின்றீங்க? யாரோட அப்பா பேசினீங்க? என்ன நின்றீங்க? என்ன செஞ்சீங்க? அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ், என்னோட தொழுகைக்கே நாங்க இஸ்திக்ஃபார் செய்யணும்டா. எங்களோட நிலைமை என்ன சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே? அந்த வாலிபர் அந்த பார்வை பட்டுச்சு, அவருடைய உள்ளத்தில் அது வேலை செய்து, உள்ளுக்கு வேலை செய்து திரும்ப 2வது 3வது பல தடவை பேச ஆரம்பிச்சது. அந்த பெண் அழைச்சா வீட்டுக்கு வாங்க, வீட்டுல யாரும் இல்லை. இவரும் போயிட்டாரு. ஆனா தக்வாவுடைய வெளிச்சம் அவருடைய கல்வில இருந்துச்சு. வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு நுழைஞ்சதோட தக்வாவுடைய வெளிச்சம் அவருக்கு ஒளி காட்டுது, கைட் பண்ணுது. தக்வாவுடைய அந்த லைட்னஸ், வெளிச்சம், பிரகாசம். இது எங்க வாப்பா நீ போறாய்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன தகவ், அல்லாஹ்வை பயப்படுபவர்கள்
அவர்களை ஷைத்தானுடைய இதமத்தத்தும் தாயிபத்தும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அவர்களை டச் பண்ணிட்டா, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துட்டா உடனே அவங்க விழிப்படைந்து விடுவாங்க. ஓஹோ, எங்க நான் இருக்கிறேன், என்ன செய்ய பார்க்கிறேன், உடனே அவங்க ரிவர்ஸ்ல வந்துருவாங்க என்ற கருத்து அந்த ஆயத்து. இவருக்கு இந்த ஆயத்து ஞாபகம் வந்துச்சு, சூரத்துல் ஆராஃப்ல இந்த ஆயத்து ஞாபகம் வந்துச்சு. இந்த ஆயத்துடைய தஃசீர்ல தான் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உடனே ஓதினாரு, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபத்தும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன் என்ற ஆயத்தை ஓதினாரு. அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். மயங்கி கீழே விழுந்திருக்கிறாரு. அந்த பெண் பாக்குறா, பயந்துட்டா. வெளியே உள்ளவங்களை கூப்பிட்டாரு. அந்த பெண் கூப்பிட்டு, இந்த வாலிபர் இப்படி மயங்கி விழுந்திருக்கிறார், என்ன ஏதுன்னு பாருங்க. பார்த்தா தண்ணி தெளிச்சாங்க, அசப்பி பார்த்தாங்க. அவர் திரும்ப முழிச்சாரு, பார்த்தாரு. இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன் என்ற ஆயத்தை மீண்டும் ஓதினாரு. அப்படியே அல்லாஹு அக்பர் என்றார், ரூஹு போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் ஹார்ட் அட்டாக் பண்றதுக்கு உலகத்துல எதுவும் இல்லை எங்களுக்கு. அப்படி இருக்கிறதாக இருந்தா, எங்களோட உள்ளம் தாங்காத ஒன்று இருக்கும் என்று இருந்தா அல்லாஹ்வுடைய அச்சம் சொல்லுது. அது பாக்கியமான அட்டாக். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சதோட உடம்பு அப்படியே கீழே போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தினாங்க, சொன்னாங்க, ஜஹீது சாஹிபக்கும் ஃபைனல் ஃபரக மினல்லாஹ் கலத கல்பஹு. உங்களோட தோழரை அடக்க ஏற்பாடு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அவருடைய உள்ளம் வெடிச்சிருச்சு. அவருடைய ஹார்ட்ல, அவருடைய உள்ளத்துல அந்த அட்டாக் ஏற்பட்டுச்சுன்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்கள், இந்த வாலிபர இரவுல நடந்தது. இரவோடு இரவா சஹாபாக்கள் அடக்கினாங்க. காலையில உமர் ரலியல்லாஹு தஆலா விஷயத்தை சொன்னாங்க. ஏன் நீங்க சொல்லல? அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் உயிர் பிரிந்த அந்த வாலிபரை நானே சொல்லிச்சு, நானே கபருளுக்கு இறங்கி அடக்கி இருப்பேன், வாங்க கபருஸ்தானுக்கு போவோம்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த கபருக்கு போய் முட்டுக்கால்ல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து சூரத்துர் ரஹ்மானுடைய வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் டபுள் சொர்க்கம் வச்சிருக்கிறான் என்ற சூரத்துர் ரஹ்மானுடைய ஆயத்தை ஓதினாங்க. ஒரு அசரீதி சத்தம் வந்துச்சு, கது அதானிஹிமா ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு அந்த 2 சொர்க்கத்தையும் தந்து விட்டான் என்ற சத்தம் வந்து. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் இந்த ஒன்று மாத்திரம்தான் எங்களுடைய ஆயுதம். நாங்க எல்லா வகையான ஷைத்தானுடைய எல்லா வகையான தாக்குதல்களையும் எதிர்கொடுத்து அவனை விரட்டி அடிச்சு அவனை வென்று அல்லாஹ்வின் அடிமைகளாக இந்த பூமியில நடமாடுவதற்கு உண்டான ஆயுதம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா வாலிபர்களுக்கும் அதை நசீபாக்குவானா, எல்லா இஸ்லாமிய பெண்களுக்கும் அதை நசீபாக்குவானா. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம்ன்றது அது வித்தியாசமானது. அல்லாஹ்வுடைய அச்சம்டா, பயம்டா, பயந்துராதீங்க. பயம்டாலே நிம்மதி கொலைத்து விடும், அச்சம்டாலே தூக்கம் இருக்காது. அல்லாஹ்வின் அச்சம் வித்தியாசமானது. பயந்தா அந்த பயப்படுற பொருள் இருந்து அவர் தூரமாகுவார். பாம்புக்கு பயமா பக்கத்திலே போக மாட்டாரு, கள்ளனுக்கு பயமா அந்த பக்கமும் போக மாட்டாரு. அல்லாஹ்வுடைய அச்சம் வர வர அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே போவார். அல்லாஹ்வுடைய அச்சம் வர வர அல்லாஹ்வுக்கு தூரமாக மாட்டாரு, அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருப்பாரு. என்னுடைய உங்களுடைய கல்வ கழுகிற கெமிக்கல், உள்ளத்தை கிளீன் பண்ற கெமிக்கல் என்ன? ஏதாவது யாராவது கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? இன்றைக்கு எல்லாத்தையும் சேவிஸ் பண்ண, பாலிஷ் பண்ண, கிளீன் பண்ண என்னென்னமோ இருக்குது. என்னோட பாவ கரைகளில் இருந்து கல்வ கழுகிற கெமிக்கல் அல்லாஹ்வின் அச்சத்தினால் அழுகுகின்ற வடிக்குகின்ற கண்ணீர் சகோதரர்கள். அந்த கண்ணீர் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்கும். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுகின்ற பாக்கியம். அந்த கண்ணீர் நரக நெருப்பை அணைத்து விடும். கல்வ கழுகி கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி கொண்டு வரும். அந்த அழுகையில இருக்கிற இன்பம் இருக்குது, அது உலகத்துல ஆடல் பாடல் கூத்து கும்மாளத்தில் ஈடுபட்டு இருக்கிறவனுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய அச்சத்துல அழுகிறாரு. அந்த அழுகை எவ்வளவு இன்பம் என்று சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுக்கிற சந்தோஷத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் வந்தா உலகத்துல நாங்க யாருக்கும்
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனசுல எடுங்க, நீங்களும் நானும் யாருக்கும் அதுக்கு இதுக்கு அவருக்கு இவருக்கு பயந்து வாழுகின்ற ஏமாளிகள் அல்ல, கோழைகள் அல்ல. எப்ப பயப்பட வேண்டிய அல்லாஹ்வை பயப்படுவோமேயானால், இல்ல என்று சொன்னா பயப்பட வேண்டிய அல்லாஹ்வை பயப்படாட்டி இந்த பயம் என்பது எங்காவது யூஸ் ஆகணுமா இல்லையா? அல்லாஹ்வை பயப்படல, இப்ப எதுக்காவது பயப்பட வேண்டியதான். யாருக்காவது நோய்க்கு பயம், கொலுசுக்கு பயம், அதுக்கு பயம், இதுக்கு பயம். அல்லாஹ்வுடைய பயம் தான் எங்களை பாவங்களிலிருந்து தடுத்து நிப்பாற்ற பிரேக். எங்களோட எங்களுடைய பாவங்களை எல்லாத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிற கண்ட்ரோல் பண்றது அல்லாஹ்வுடைய அச்சம். எனவே இந்த தாவத்துடைய உழைப்பு நல்லா கண்ணியமான சகோதரர்களை மனசில் எடுங்க. இது ஒரு இயக்கம், ஒரு பார்ட்டி, ஒரு குரு அல்ல. இது ஒவ்வொரு மூமினுடைய டியூட்டி. அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற உழைப்பு, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்குகின்ற அழைப்பு, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக உழைப்போம். வீடு வீடாக எல்லோரையும் உலகத்தின் எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாகி வாங்க அல்லாஹ்வின் அடிமைகளாக ஆகுவோம் என்று அழைக்குகின்ற அழைப்பு. உலகத்துல நபிமார்களுடைய காலத்துல, எல்லா நபிமார்களுடைய காலங்களிலையும் அந்தந்த சமூகம் ஏதேதோ விஷயங்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. அந்த அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிச்சு அல்லாஹ்வின் அடிமைகளாக ஆக்குவதற்கு வந்த தாய்கள் தான் நபிமார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை விடுவிப்பதற்காக கையில கொண்ட ஆயுதம் தான் தாவத். எனவே இந்த தாவத் இது அல்லாஹ்வுடைய உழைப்பு. இது நீங்க நினைக்க வேணாம், இது ஜமாத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்க, மர்கஸுக்கு ஆள் சேர்க்கிறாங்க, வாங்க இந்த அமைப்போட இணைவோம், வாங்க இந்த பில்டிங்கோட இணைவோம், வாங்க அந்த அவர்களோட பெரியார்களோட இணைவோம். இல்லை சகோதரர்களே, எந்த பில்டிங்கோடையும் எந்த பெரியாரோடையும் இணைவதற்காக அழைக்குகின்ற அழைப்பல்ல இது. படைத்த ரப்புல் ஆலமீன், வானம் பூமியை படைத்தாளுகின்ற ரஹ்மான், அந்த ரஹ்மானுடைய அடிமைகளாக வாழ, அவனை பயந்து வாழ, அவனுக்கு அடிமைகளாக ஆகுகின்ற பாக்கியமான இந்த அடிமைத்தனத்தின் பக்கம் அழைக்குகின்ற அழைப்பு. எல்லாத்தையும் விடுவோம். எதற்காக? எல்லாத்தையும் தந்த அல்லாஹ்வை அடைவதற்காக. அவன் கிடைச்சா எல்லாம் கிடைச்சதுதான், அவன் கிடைக்காம எல்லாம் கிடைச்சாலும் ஒன்னும் கிடைக்காதவன் மாதிரி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பாக்கியமான வாலிபர்கள். எத்தனையோ பேர் நேற்று முந்த நாள் ஒருவர் ஒரு 65 வயசு இருக்கும் என்கிட்ட வந்து அழுகிறாரு. சென்ற கிழமை தப்சீர் வகுப்புல உட்கார்ந்து இருந்தாரு தெய்வல பள்ளியில. 2 நாளைக்கு முந்தி வந்து அழுகிறாரு. சொல்றாரு, என் வாலிபத்தை நான் வீணாக்கிட்டேன், என் வாலிபத்தை நான் பாழாக்கிட்டேன், அல்லாஹ்வுக்காக எனக்கு துவா செய்யுங்க. நீங்க 65 வயசாளி சொல்றாரு, நான் இப்ப முந்த நாள் இருந்து குர்ஆன் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்பதான் அலிஃப் பா படிக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் ஓதுறேன், எனக்கு துவா செய்யுங்க சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பாக்கியசாலிகள். எத்தனையோ வாலிபர்களுடைய இந்த வாலிப பருவத்தில் இப்படி ஒரு பேச்சு, இப்படி ஒரு சந்திப்பு, இப்படி ஒரு அழைப்பு, இப்படி ஒரு உழைப்பு, இப்படி ஒரு ஒன்று கூடல் அவங்கள வாலிபத்தில் இப்படியான கைட்னஸ் கிடைக்கல. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். எனவே நீங்க ஒவ்வொருவரும் பொறுமதியானாக்கள். உங்களுடைய அறிவு, உங்களுடைய காலம், நீங்க அல்லாஹ்வின் அடிமைகளாக இந்த பூமியில நீங்க என்ன படிப்புலையும் இருங்க, என்ன ஃபீல்டையும் இருங்க, அல்லாஹ்வின் அடிமைகளாக இருங்க. நீங்க எங்க போனாலும் உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சாலிஹான குடும்ப வாழ்க்கைகளை அமைச்சு தருவான். இந்த வாலிபத்தை நீங்க பாதுகாத்தீங்கன்னா, நல்ல மனைவி அமையணும் என்பதனுடைய முதல் ஸ்டெப், முதல் படித்தரம் நான் நல்லவனாக மாறுவதுதான். நான் எப்படி வேண்டாலும் இருந்து கொண்டு எனக்கு நல்ல சாலிஹானவள் அமைய வேண்டும் என்பது அது போலியான எதிர்பார்ப்பு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் இந்த தாவத்துடைய உழைப்பு இது இயக்கம் அல்ல, பார்ட்டி அல்ல, எங்களுடைய டியூட்டி. நாம் ஒவ்வொருவரும் தன்னை இந்த எல்லா வகையான அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்கி, உலகத்தை எல்லா வகையான அடிமைத்தனங்களிலிருந்து விடுவித்து அல்லாஹ்வின் அடிமைகளாக வாழுவதற்காக உள்ள முயற்சி, உழைப்பு, அல்லாஹ்வை அறிகிறது, அவனுடைய தொடர்பு, அவனுடைய அன்பு, அவனுடைய அச்சத்தை அடைகின்ற ஒரு மைதானம் இது. எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்?
சொல்லுங்க சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் விட்டு விட்டு போற இந்த உலகத்தை 10 வருஷமா 12 வருஷமா படிக்கிறோம். இந்த உலகத்தை அடைய எத்தனையோ வருஷம் முயற்சி செய்யறோம். ஆனா நிரந்தரமான ஆகிராவையும் அல்லாஹ்வையும் அடைய அவனை விளங்க எத்தனை வருஷம் கொடுத்திருக்கிறோம் கேட்டா எங்கள்கிட்ட பதில் இல்ல. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை விளங்க அல்லாஹ்வை அடைய உள்ள உழைப்பு சொல்லுங்க. உடனடியாக அவசரமாக 4 மாதம் 40 நாட்கள் உடனடியாக போறதுக்கு யார் தயாரா இருக்கிறீங்க? எழும்புங்க. அல்லாஹ் மேலான கிருபை செய்வான். அல்லாஹ் உங்களோட வாலிபங்கள்ல பறக்க செய்வான். உங்களோட தியாகங்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். இந்த வயசுல நீங்க அல்லாஹ்வோட பாதையில போறது பெரும் தியாகம். அந்த தியாகத்துக்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இஹ்லாஸோட போங்க. நான் சொல்றேன் அவர் சொல்றதுக்காக போகாதீங்க. அல்லாஹ்வை அடையறதுக்காக போங்க. அல்லாஹ்வை பத்தி பேச போங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்க போங்க. அல்லாஹ் பறக்க செய்வான். இன்ஷா அல்லாஹ். எழும்புங்க இன்ஷா அல்லாஹ். எழும்புங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிருபை செய்வான். இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு பெருமதியான விஷயங்கள் அல்லாஹ் மேலான கிருபை செய்வான். காலையில எழுப்பினவங்களும் எழும்புங்க. காலையில பேர் கொடுத்த சகோதரர்கள் அவங்களே எழுப்பிடுங்க வரத்துக்காக இன்ஷா அல்லாஹ். காலையில எழும்பி பேர் கொடுத்தீங்களே அவங்களே எழும்புங்க. நகத் ஜமாத் தஷ்கீல் லிஸ்ட் வந்திருக்குது. காலையுடைய நாளைக்கு ஒரு ஜமாத் வெளியாகிறாங்க. நாளைக்கு அதுல போகக்கூடியவங்களே எழும்புங்க. 30ஆம் தேதி இன்னொரு ஜமாத் வெளியாகிறாங்க. காலையில தந்த பேர்கள் 30ஆம் தேதி அடுத்த ஜமாத், வார மாசம் 5ஆம் தேதி 3வது ஜமாத். ஏதாவது ஒரு ஜமாத்துல சேரலாம். எழுங்க. இதெல்லாம் நகத் தான். அது சொன்ன மாதிரி இதெல்லாம் உடனடியா வெளியாகிற ஜமாத் தான். நாளைக்கு போறவங்க சொல்லுங்க 30ஆம் தேதி வார மாதம் 5ஆம் தேதி யார் இருக்கிறீங்க? வேற யார்? எவ்வளவு காலமா இருக்கலாம்? 4 மாதம் 40 நாள் உங்களோட வெக்கேஷனா இருக்கும். இந்த 3 பீரியட்ல அவங்க எல்லாம் சொல்லுங்க. இன்ஷா ஒரு ஹிம்மத் எடுங்க. மனதில் ஒரு தைரியம் எடுங்க. சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெருமதியானவை. வாலிபர்களுக்கு தேவையான விஷயங்கள். வாலிபர்கள் தீன்தாரி ஆகிட்டா முழு உலகமே தீன்தாரி ஆகிடும். வயோதிகர்களை வச்சு ஒரு சமுதாயத்தை பார்க்கறது இல்ல. வாலிபர் தான் சமுதாய நாடிகள். கொஞ்சம் தைரியப்படுங்க. இன்ஷா வேற யாரு? இன்னும் எழுப்புறாங்க சகோதரர்கள். இன்னும் எழுப்புறாங்க. மாஷா அல்லாஹ். நாளைக்கு போற குரூப்ல சேரலும் அல்லது 30ஆம் தேதி குரூப்ல சேரலும் அல்லது வார மாதம் 5ஆம் தேதி குரூப்ல சேரலும். இந்த 3ல ஏதாவது ஒன்று எழுப்புங்க. இன்ஷா எதுக்காக இருந்தாலும் சரி கொஞ்சம் தைரியப்படுங்க. வேற யார்? அல்லாஹு தஆலா இந்த எல்லா சகோதரர்களையும் கபூல் செய்வானாக. இவருடைய நியத்துகள் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. உயர்தரமான தாயிகள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக. இதுல காலையில பேர் கொடுத்தவங்க மட்டும் உட்காருங்க. மற்றவங்க போய் பேரை பதிவு செய்யுங்க தயவு செய்து. நாளைக்கு போற ஜமாத்தும் எழுப்பிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு போற ஜமாத் அவங்களையும் வர சொல்றாங்க. நாளைக்கு போக பேர் கொடுத்த ஜமாத்தை வர சொல்றாங்க. இன்றைய காலையில மற்ற வக்துகள் பேர் கொடுத்தவங்க அவங்க இவங்க மற்றவங்க போங்க. புதுசா பேர் கொடுக்கறவங்க போங்க தயவு செய்து. சகோதரர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இடம் கொடுங்க. அல்லாஹ் கிருபை செய்வான். சகோதரர்களே, சும்மா கூடி கலையிற கூட்டம் அல்ல இது. அது சொன்ன மாதிரி இந்த தீனுடைய தூதுத்துவத்தை முழு உலகத்துக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இது. இந்த கொஞ்சம் பேர் தீனோட முழு ஸ்ரீலங்காவை சுத்தினா இலங்கையில மாபெரும் ஹிதாயத்துடைய வளர்ச்சி உண்டாகிடும். இல்ல நாங்க இங்க வச்சு நல்ல பிள்ளைகள் எங்கட படிப்புடைய இடத்துல தொழிலுடைய இடத்துல நாங்க துனியாதாரிகள் ஆகிட்டோம் என்றா இந்த தீன் பிரகாசிக்காது. தீனுடைய பிரகாசம் வரணுமா? இங்க கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில அமுல்படுத்தணும். முதலாவது நம்பர் 1 அல்லாஹ்வுடைய பாதையில வெளியேறணும். ஒரு வருஷம் முயற்சி செஞ்சு ஒரு நாள் ஒன்று கூடி இருக்கிறோம். இன்னொருக்கா வார வருஷம் ஒன்று சேர்றது அல்ல. அதுக்கு இடையில அல்லாஹ்வுடைய பாதையில வெளியேறும். ஒரு ஃபிக்ர், ஒரு கவலை, ஒரே ஃபிக்ர் கலிமா உயரணும். நான் அதுக்கு பாவிக்கப்படணும். நான் தீன்தாரியாகணும். நான் பாவிக்கப்படணும். இதுதான் ஃபிக்ர். இதுலதான் கேட்கிறோம். அதனால அல்லாஹ் மேலான கிருபை செய்வான். வேற யார் இருக்கிறீங்க இந்த குரூப்ல சேர்றதுக்கு? வார மாதம் ஏதாவது ஒரு தேதியில பிரச்சனை இல்லை. என்ன டேட்டா இருந்தாலும் சரி. ஜூன்ல ஒரு 4 மாதம் 40 நாள் யார் இருக்கிறீங்க? அவங்க எழுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் ஜூன்ல வெளியாகிறேன். ஜூன்ல நான் வெளியாகிறேன். ஜூன்ல எனக்கு போகக்கூடிய ஒரு வசதி அமையும். நான் ஜூன்ல வெளியாகிறேன். 4 மாதம் அல்லது 40 நாள் இல்ல 20 நாள், ஜூன்ல 10 நாள் அவங்களும் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களே எழுப்புங்க. இன்ஷா அல்லாஹ். வேற யாரு?
மாஷா அல்லாஹ். இன்னொரு சகோதரர் எழுந்திருக்கிறாரு, ஜூனுடைய ஒரு ஜமாத் அமைப்போம் இன்ஷா அல்லாஹ். 2 பேர் இன்னும் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். ஜூன்ல ஆக குறைஞ்ச 10 days மாஷா அல்லாஹ் 3 பேர் இன்னும் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். 4, 5 இன்னும் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். ஜூனுடைய ஜமாத் 6, 7 இன்னும் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். ஜூன்ல ஒரு ஜமாத் அமைப்போம். ஜூன் மாஷா அல்லாஹ் 8 பேர் இன்னும் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். பின்னுக்கு எழுந்திருக்கிறீங்களோ தெரியாது, ஏன்னா பின்னுக்கு கொஞ்சம் பேர் நின்று பண்ணிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். 9, 10 வேற யார் இன்ஷா 10 பேர் பூர்த்தி. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் சேர்த்து அனுப்புவோம். வாலிபர்களுடைய ஜமாத், சஹாபாக்கள் வாலிபர்கள் தீனுக்கு தியாகம் செஞ்ச மாதிரி இன்றைய ஜமானுடைய வாலிபர்கள், இது ஆகப்பெரிய தியாகம், இது பெரிய ஒரு முஜாஹதா. இவ்வளவு பெரிய துனியாட ஃபித்னாக்கு மத்தியில அல்லாஹ்ட தீனை எடுத்துக்கொண்டு போறது இது பெரிய தியாகம். யூனிவர்சிட்டி அங்க எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அதுக்கு மத்தியில நாங்களே எங்களை கண்ட்ரோல் ஆக்குறோம். சொல்லப்பட்ட பிரகாரம் அல்லாஹ்ட பயமச்சம், அல்லாஹ் தான் எங்களுடைய எஜமான், நாம் அல்லாஹ்ட அடிமைகள், அல்லாஹ் தான் எங்களுடைய தோழன், நாம் அல்லாஹ்வுடைய தோழர்கள், அல்லாஹ் தான் எங்களுடைய உதவியாளன். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இன்னும் எழும்புறாங்க, இன்னும் எழும்புங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அங்கே எழும்புறாங்க, இன்னும் எழும்புங்க. ஒரு 10 days ஜூன்ல ஒரு 10 days ஜமாத்துல கொடுப்போமே ஒரு முஜாஹிதாவோட. பாருங்க, ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு இந்த வயல் விவசாயி வருஷம் கஷ்டப்பட்டு அவர் அந்த வசூல் செய்யற நேரம், அவருடைய அந்த அறுவடை செய்யற நேரம் அவர் பெரிய ஒரு பிரயாசப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, முழு இரவையும் அந்த வயல்ல கழிக்கிறார். ஒரு பெரிய கஷ்டம், தியாகம். இது வருஷத்துடைய முயற்சி செஞ்சு இந்த மாணவர் இஜ்திமால இருந்து ஒரு ஜமாத் அந்த கிளப்புவோம் இன்ஷா அல்லாஹ். வேற யார் சேர்றீங்க? மனதுல கொஞ்சம் கொஞ்சம் ஆசை வருது, ஆனா ஏதோ ஒன்று தடுக்குது. அந்த தடுக்கிறத விட்டு போடுங்க, வந்த ஆசையை கபூல் செய்யுங்க. அங்க போயிட்டு பேரை பதிகிறது, அல்லாஹ்ட உதவியை கேட்போம். நானும் தான் நீங்களும் தான். அந்த ரப்புடைய உதவி இல்லாம ஒரு அடியும் இந்த பாதையில காலடி வைக்க முடியாது, ஒரு அடி கூட வைக்க முடியாது. ரப்புடைய அந்த டிபார்ட்மெண்ட்ல முடிவு செய்யப்படணும், இன்னார் அல்லாஹ்ட பாதையில போகணும். இந்த யகீனோட போ. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இன்னும் எழுப்புறாங்க, இன்னும் எழுப்புறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் 10 days ஜமாத் ஜூன்ல அல்லாஹ் உதவி செய்வான். இந்த வாலிபர்களை பார்த்து படிச்ச ரப்பு சந்தோஷப்படுவான். இங்க எங்க சகோதரர்கள் பேர் எழுதுறாங்க, மலக்கு பேர் எழுதுவார். மலக்குடைய லிஸ்ட்ல எங்கட பேர் வருது, பெரிய பாக்கியமான விஷயம். வேற யார் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பெரிய கிருபை செய்வான். ஹிம்மத், மனதுல தைரியம். ஹிம்மத்தே மர்தா மததே ஹுதா. மனிதனுடைய தைரியம் தான் அல்லாஹ்வுடைய உதவி. தைரியம் வருது மனதுல, நான் இன்ன காரியம் செய்வேன். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இன்னும் எழும்புறாங்க. கூட்டாளிமார தட்டிக்கொண்டு எழும்புங்க இன்ஷா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை தஷ்கீல் பண்ணிக்கொண்டு எழும்புங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் எழும்புறாங்க. ஜூனுடைய ஒரு ஜமாத் தயாரிப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம், அதை கொஞ்சம் உடைச்சு விடுறது. ஏன் முடியாது? நானும் போறதா 10 days இல்ல, நான் ஏன் 10 days போக முடியாது அப்படின்னு நினைப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த இஜ்திமாவை சபபா வச்சு ஒரு 10 நாள் அல்லாஹ்ட பாதையில. வேற யார் இன்ஷா அல்லாஹ்? வேற யார்? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இன்னும் கொஞ்சம் பாருங்க, ஒரு சாட்டர்டே சண்டேல ஆரம்பிச்சா அங்கெல்லாம் இந்த 5 days லீவ், அடுத்த சாட்டர்டே சண்டேயோட முடியும். அப்படிதான் வரும் 10 days. ஒரு கிழமை, ஒரு வீக் டேஸ்ல உள்ள ஒரு கிழமை தான் தியாகம் செய்ய வரும். இங்கால ஒரு சாட்டர்டே சண்டே, அங்கால சாட்டர்டே சண்டே. இடையில உங்களுக்கு கிளாஸ் இருந்தா நாங்க அனுமதி எடுத்து தாரோம், நீங்க கிளாஸுக்கு வந்து போறதுக்கு. அப்படி சொல்லுங்களேன், பிஸ்மில்லா கிளாஸ் இருக்குது, எனக்கு அனுமதி தாங்க, நான் கிளாஸுக்கு வந்து போறேன். கிளாஸுக்கு பெர்மிஷன் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். மர்கஸோட கழிப்போம். உங்களோட ஜமாத்த சிட்டி கிட்ட போடுவோம், இல்ல உங்களோட கிளாஸ் எங்க இருக்குதோ அந்த ஊரு கிட்ட போடுவோம். இன்னும் எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க பார்க்கணும், பெரிய கூட்டம் தயாராகணும். படிச்ச ரப்புடைய சந்தோஷம், அல்லாஹ்ட சந்தோஷத்துக்காக நான் தயாராகிறேன். படிச்ச ரப்பு சந்தோஷப்படுவான். மாஷா அல்லாஹ். இந்த வாலிப தியாகம் அல்லாஹ்ட பார்வையில எவ்வளவு பொறுமதி, அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சகோதரர்களே, வாலிபர்களை கொண்டுதான் தீன் ஹயாத் ஆகியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுஸிர்து பிஷ்ஷபாப், வாலிபர்களை கொண்டு எனக்கு உதவி செய்யப்பட்டது. வாலிபர் தயாராகணும். எங்கட வாலிபம் எதுக்காக உதவி செய்யுது? இன்றைக்கு எதுக்காக பாவிக்கப்படுது? ரப்புடைய தீனுக்காக பாவிக்கிறோமா, அல்லது துனியாட வேற ஏதாவது விஷயத்துக்கு போகுதா, இல்ல எங்கட சோம்பேறித்தனம் அப்படியே எங்களை அப்படியே காலத்தை கழிக்க வைக்கலாம். காரணம் 1000 இருக்கும். இந்த மர்க்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள், பாமர மக்கள், படித்தவர்கள் பல கஷ்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ்ட பாதையில போறாங்க. பல கஷ்டத்துக்கு மத்தியில்
நாம் ஒரு சின்ன தியாகம் இவ்வளவு பெரிய இஜ்திமா ஒன்று கூட்டி அல்லாஹ்வுடைய பாதையில இன்ஷா அல்லாஹ் ஜூன்ல ஒரு ஜமாத் 10 days ஜமாத் அமைக்கும். வேற யார் இன்ஷா அல்லாஹ்? வேற யார் இருக்கிறீங்க? நாங்க லிஸ்ட முடிக்கிறது இல்ல, தஷ்கீல் முடிகிறது இல்ல. இவங்க அப்படியே போவாங்க, மற்ற ஆசை வாரவங்க அவங்களுக்கு சேர்ந்து அப்படி போங்க. இவங்க இப்படி போங்க, அந்த பக்கமா அப்படி போங்க, அங்க பேர் எழுதி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா இந்த எல்லா சகோதரர்களையும் கபூல் செய்வானாக. இவங்க எல்லாருடைய நியத்துகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இவர்களை காரணமா வச்சு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ரஹ்மத் செய்வானாக. இவர்களை காரணமா வச்சு முசீபத்துக்கள் அல்லாஹ் நீக்குவானாக. வேற யார்? எலும்பாதவங்களும் அப்படி போகலாம். நான் எலும்பல்ல, ஆனா இப்ப யோசனை வருது, நான் போய் பேரை கொடுக்கறேன், அப்படி போய் சேர்ந்து கொள்ள வேற யார்? பேரை எழுதினவங்க மஜ்மாக்குவாங்க, கடைசியா துவா செய்வாங்க. ஹஜ்ரத் ஒரு பெரிய கூட்டத்துடைய துவா, அதுல எத்தனையோ நல்லடியார்கள் இருப்பீங்க. ஒரு ஆழ்ந்த ஆமீன் கபூல் ஆயினாலும் எல்லாருக்கும் பாக்கியம். அதனால ஈமான்தாரிகள் ஒன்று சேர்ந்து துவா கேட்கறது அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயம். மக்ஃபிரத்துடைய நன்மாராயம் இருக்குது, அதனால போயிடாதீங்க இன்ஷா அல்லாஹ். எங்கட அடுத்த தஷ்கீல் உங்களோட எதிர்வரும் வெக்கேஷன், முன்னால வரக்கூடிய வெக்கேஷன், இந்த வெக்கேஷனை நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறேன். காலையில கேட்ட நேரம் முக்காவாசி பேர் எழுப்பினீங்க. தயவு செஞ்சு நான் கேட்கிறோம், அந்த சகோதரர்கள் மீண்டும் எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய வெக்கேஷன் அல்லாஹ்வுடைய பாதையில 4 மாதம், 40 நாள், 2 மாதம், 20 நாள், 10 நாள், 7 நாள், எல்லா குரூப்பும் எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் எழுப்புங்க. எதிர்வரக்கூடிய வெக்கேஷன், வார லீவ் அல்லாஹ்வுடைய பாதையில. என்ன மெயின் பிரையாரிட்டி அல்லாஹ்வுடைய தீனுக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த வெக்கேஷன்ல என்ஜாய்மெண்ட். வெக்கேஷன் கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு. இப்படியான நியத் இந்த எல்லா சகோதரர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இவங்க எல்லாருடைய நியத்துகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹு தஆலா இவர்களை காரணமாக வைத்து ஒரு உம்மத்துக்கு மாபெரும் ஹைராத்துக்கள் அல்லாஹ் கொடுப்பானாக. இதுல காலையில பேரு பதிஞ்சவங்க மட்டும் உட்காருங்க, மற்றவங்க பேரை பதிஞ்சிடுவாங்க. தயவு செஞ்சு காலையில பேரை எழுதினவங்க மட்டும் உட்காருங்க, மற்றவங்க தயவு செஞ்சு பேரை பதிஞ்சிட்டு வாங்க. ஒரு பரக்கத் கிடைக்கும். உங்களோட பேர் பதியப்படுது மர்கஸ்ல, இதுல பெரிய ஹைர் உண்டாகும். மாஷா அல்லாஹ். நான் பாக்குறேன், காலையில எழுதின மாதிரி ஒரு கூட்டம் விட்டையும் போறாங்க பேர் கொடுக்கறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். மேலான சகோதரர்களே, பேரை எழுதினவங்களை இங்க அனுப்புங்க. இன்ஜினியர் அமீனுddin பேர் எழுதின சகோதரர்கள் மஜ்மாக்கு அனுப்புங்க, துஆ ஓத போறோம். மற்றவங்க முன்னால வாங்க, இடவழியை நிரப்புங்க. அதுல சொன்ன மாதிரி இடவழியை நிரப்பிடுங்க. கொஞ்ச நேரம், இன்னொரு 5-10 minutes, அதோட எல்லாம் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். துஆவோட எல்லாம் முடியும். மேலான சகோதரர்களே, அவங்களை எழுப்பி உட்கார வச்சுட்டு எத்தனையோ முறை நான் கேட்கிறோம். ஃபைனல் முடிந்த பின்னால் 4 மாதம் இந்த ஸ்ரீலங்கால அப்படியான யூனிவர்சிட்டி மாணவர்கள் குறைவாக இருந்தது ஒரு காலம். மிச்சம் குறவு, கேட்க பயம். 4 மாசம் கேட்கறதா யூனிவர்சிட்டி மாணவர்கிட்ட? டிகிரி முடிச்சோடனே ஜொப்புக்கென ஓட்டுறாங்க எல்லாரும். ஆனா அந்த காலம் போய் இன்று அந்த மாணவர்களே இன்னைக்கு முன்மாதிரியா நடமாடுறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஜமாத் எடுத்து போறாங்க மாணவர்கள். நாம் தீனுடைய தாயி. இந்த பேராதீனி யூனிவர்சிட்டியில ஒருத்தர் வந்தாரு, ஒரு முஸ்லிம். அவர் அரசாங்கத்துக்கு விரோதமான ஒரு கட்சி ஒன்றுல ஈடுபட்டார். பெரிய பேச்சாளர். எங்கட காலத்துல, நாங்க படிக்கிற காலம். அவர் சொன்னாரு, பலமுவ மௌபிம දෙවනුව උපාධිය, first to motherland, then to degree. முதலாவது தாய் நாடு, அதுக்கு பிறகுதான் பட்டம். இப்படி சொல்லிக்கொண்டு போராடினார். கொஞ்ச காலம் போச்சு, அவர் பெரிய பேச்சாளர், பெரிய வீரம். ஆளே காணல, மௌபிமையும் கிடைக்கல, டிகிரியும் கிடைக்கல, ரெண்டும் இல்லாம அப்படி போய் சேர்ந்துட்டார். எங்க போனா இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படியான ஒன்றுக்கு போராடுறவங்க அல்ல நாங்க போராடுறோம் ஃபர்ஸ்ட் தீன். முதலாவது அல்லாஹ்வுடைய தீனுக்கு, ஃபர்ஸ்ட் தீன். அதுக்கு பிறகுதான் துனியாட பதவி. முதலாவது தீனுக்கு. இவர் டிகிரி முடிச்சாலும் ரஹ்மத், டிகிரிக்கு இடையில மௌத்தானாலும் ரஹ்மத், டிகிரிக்கு மேல டிகிரி முடிச்சாலும் ரஹ்மத். நியத் முதலாவது அல்லாஹ்வுடைய தீனுக்கு.
படிக்கிறதும் தீனுக்கு உதவி செய்யணும், படித்த பின்னாலும் தீனுக்கு உதவி செய்யணும். இங்க இருக்கிற எல்லாரும் நாங்க நியத்து வைப்போம், எங்கட கோர்ஸ் எப்ப முடிக்கிறோமோ முடித்த பின்னால முதலாவது வேலை நான் ஒரு 4 மாதம் அல்லாஹ்வுடைய பாதையில போவேன். எல்லாரும் நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் எலும்புகளை பிஸ்மில்லாஹ் நியத்து வச்சவங்க கொஞ்சம் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். ஃபைனல் முடிச்சு 4 மாதம். நான் இப்ப ஃபர்ஸ்ட் இயரா இருக்கிறேன், பரவாயில்ல. நியத் இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் 4 மாசம் போறேன். நியத் இந்த எல்லா நியத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானா, இந்த எல்லா சகோதரர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. இவங்க அனைவரையும் வச்சு உம்மத்துக்கு மாபெரும் நலவுகள் ஹைராத்துக்கள் அல்லாஹ் இறக்குவானா. அப்படி உட்காருங்க இன்ஷா அல்லாஹ். வார ஜூனுக்கு முன்னால ஃபைனல் முடிக்கிறவங்க அவங்க மட்டும் பேரை பதிங்க. காலையில பதியாதவங்க வார வருஷம் 2015 ஜூனுக்கு முன்னால ஃபைனல் முடியுது, அதுக்கு முந்தைய எனக்கு 4 மாதம் போகணும். அப்படியானவங்க மட்டும் பேரை பதிங்க. அதுவும் காலையில பதியாதவங்க. காலையில பெரிய ஒரு கூட்டம் பதிஞ்சீங்க, அதுல காலையில பேர் பதியாதவங்க 2015 ஜூனுக்கு முன்னால இந்த ஃபைனல் முடியுது, அவங்க மட்டும் போய் பேரை பதிங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். சகோதரர்களே, பெரிய ஒரு கவலையோடு கேட்கிறோம் பாருங்க, இந்த நிகழ்ச்சிகள் முழு ஸ்ரீலங்காலையும் இருக்கிற எல்லா ஹையர் எஜுகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸையும் கவர் பண்ணி இந்த நிகழ்ச்சி நடக்குது. சவுத் ஈஸ்ட் நிந்தவூர்ல நடந்தது நிகழ்ச்சி, பேராதனி யூனிவர்சிட்டி பள்ளியில உள்ளுக்கு நடந்துச்சு. ஜப்னா யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் ஜப்னால இப்ப 2 கிழமைக்கு முன்னால. இது கொலம்பு சம்பந்தப்பட்ட இந்த சதர்ன் இங்கால சபரகம வரைக்கும் உள்ள நிகழ்ச்சி, வயம்ப வரைக்கும். இன்னும் கிட்டத்தில் நடச்சிருக்குது ஜூன்ல கண்டியுடைய ஹையர் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். அதுக்கு பிறகு இருக்குது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி வாழைச்சேனையில வச்சிருக்கிறாங்க. முழு ஸ்ரீலங்கால உள்ள அவ்வளவு வாலிபர்களும் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா வாலிபர்களும் தீன்தாரியாகணும். இது ஒரு நாள் கூடி கலையிற வேலை அல்ல. நாங்க மனசுக்கு ஒரு ஃபிகர் எடுப்போம், எங்கட கோர்ஸ் படிப்புக்கு இடைஞ்சல் இல்லாம, எங்கட கிளாஸஸ் கட் பண்ணாம, நாங்க மாதாந்தம் ஒரு 3 நாள், அந்த 3 நாள் எப்படி கார்குசாரில சொன்ன மாதிரி 1.5 நாள், 1 நாள், 1.25 நாள், 2 நாள், இப்படிதான் அமையும். ஏன் அப்படி போகுது? படிப்புக்காக வேண்டி. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்குசார் சொன்னார்கள், கொலம்பு மெடிக்கல் அவனோட கிளினிக்கல் போயிட்டு வாரது, ஜமாத்துல இந்த கிளினிக்கல்ஸுக்கு போறது, தியாகத்துடைய உழைப்பு. மாசத்துல ஒரு 3 நாள் தவறாம செய்யணும். இந்த 3 நாள் தான் எங்களையும் தீனையும் தொடர்பாக்கி வைக்கிற ஆகப்பெரிய ஒரு இணைப்பு. இதுல எல்லாரும் கலக்கணும். எல்லாரும் ஒரு கவலைப்படுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் மாதாந்தம் ஒரு 3 நாள் கொடுப்பேன் அல்லாஹ்வுடைய பாதை. எல்லாரும் நியத் வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் தயார்? இந்த எல்லா கைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானா, இந்த முழு மஜ்மாயும் அல்லாஹ் புரிந்து கொள்வானா. இப்ப துஆ ஓதுவாங்க, அங்க தஷ்கீல முடியுங்க, தயவு செஞ்சு தஷ்கீல் உள்ளவங்களை அனுப்பி வைங்க. துஆ ஓதப்பட போகுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, துஆவுல அழ முடியுமானவர்கள் அழட்டும், அழ முடியாதவர்கள் அழுற மாதிரி பாவனையாவது செய்யட்டும். துஆவுடைய நேரம் அது அழுகைக்குரிய விஷயம் தானே. துஆ ரப்போட கேட்கறது. நாங்க நினைச்சு பார்க்கணும், கடைசியா நான் எப்ப அழுத, அல்லாஹ்க்கு முன்னால அழுதேனா, துனியாவுக்கு முன்னால அழுதேனா? ரப்புக்கு முன்னால அழுவுறது பாக்கியம், இது ஒரு சந்தர்ப்பம். அத்தஹியாத்துடைய இருப்பு அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம், அடிமையுடைய இருப்பு. யாருக்கு ஏழுமோ அப்படி இருந்து கொள்ளுங்க. சில பேர் உடம்பு கஷ்டமா இருக்கும், நான் யாரையும் வற்புறுத்துறது இல்ல, ஏழுமின்றா அத்தஹியாத்துல இருந்து கொள்றது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர்ல ஸலவாத் ஓதிக்கொள்றோம். இப்ப துஆ செய்வாங்க. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا باركا فيه على كل حال. ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. ربنا لك الحمد كله ولك الشكر كله ولك الثناء كله. اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم صل على محمد عبدك ونبيك ورسولك وعلى المؤمنين وعلى المؤمنات وعلى المسلمين وعلى المسلمات
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم يا غني يا حميد يا مبدئ يا معيد يا رحيم يا ودود يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك أغننا بحلالك عن حرامك وأغننا بطاعتك عن معصيتك وأغننا بطاعتك عن معصيتك وأغننا بفضلك عمن سواك وأغننا بفضلك عمن سواك يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا راحم المساكين ويا أرحم الراحمين ويا أرحم الراحمين يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم طهر قلوبنا من النفاق اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء وألسنتنا من الكذب وأعيننا من الخيانة وأعيننا من الخيانة فإنك تعلم خائنة الأعين وما تخفي الصدور. يا ربي رحمانே கிருபையாளனே நீ மகா சக்தியுள்ளவன் யா அல்லாஹ் நீ மகா கிருபையுள்ளவன் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தின் பொருட்டினால் எங்களை இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறாய் யா அல்லாஹ். நாங்களோ பாவிகள் யா அல்லாஹ் நன்றி கெட்டவர்கள் யா அல்லாஹ். கிருபையாளனே நாங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களுக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை யா அல்லாஹ் எந்த ஏடும் தேவையில்லை யா அல்லாஹ். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ் பாவங்களை ஏற்றுக்கொண்ட குத்தவாளிகள் யா அல்லாஹ். கிருபையாளனே உன்னிடத்திலே முன்வைப்பதற்கு எந்த நன்மையும் எங்களிடத்தில் கிடையாது யா அல்லாஹ் பாவங்கள் தான் இருக்குகிறது யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறோம் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறோம் யா அல்லாஹ். கிருபையாளனே எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக எங்களுடைய வாழ்க்கையை நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த உழைப்பை நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். கிருபையாளனே இந்த சபையை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த வாலிபர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் இவர்கள் அனைவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக உன்னுடைய வாழ்விலே பரக்கத் செய்வாயாக இவருடைய படிப்பிலே பரக்கத் செய்வாயாக இறையச்சம் தக்குவாவுடைய வாழ்க்கையை நசீபாக்குவாயாக முன்மாதிரியான இஸ்லாமிய வாலிபர்களாக ஆக்கி வைப்பாயாக எதிர்காலங்களில் ஈமானுடைய தக்குவாவுடைய பிரகாசமான வாழ்க்கைகளை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். பயங்கரமான ஃபித்னாக்கள் நிறைந்த சோதனையான காலத்திலே வாழுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் காணவில்லை யா அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் வாழவில்லை யா அல்லாஹ் சஹாபாக்களோடு கூட வாழவில்லை யா அல்லாஹ் வெகு தூரம் விலகி பிந்திய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை எங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்துடைய கரங்களினால் எங்களை அரவணைத்துக் கொள்வாயாக. எங்களை விட்டு விட்டால் நாங்கள் எங்காவது போய் முட்டி மோதி அழிந்து விடுவோம் உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவோம் ஷைத்தானுக்கு நம்பிக்கும் வழிபட்டு நரக படுகொலியிலே விழுந்து விடுவோம். உன்னுடைய ரஹ்மத்துடைய கரங்களினால் எங்களை கரை சேர்ப்பாயாக. எந்த ரஹ்மத்தை கொண்டு எங்களை இங்கே ஒன்று சேர்த்தாயோ எந்த ரஹ்மத்தை கொண்டு இந்த இடத்தில் எங்களை அழைத்து வந்தாயோ அந்த ரஹ்மத்தை ஆதரவு வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. தாய் தந்தையரை மதித்து யா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல பிள்ளைகளாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. வெட்கம் கூச்சம் மரியாதை நல்ல ஒழுக்கம் அடக்கம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. எல்லா வகையான ஷைத்தானியத்தான நப்சானியத்தான ஊசலாட்டங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு நல்ல நட்புகளை தந்தருவாயாக. கெட்ட உறவுகள் கெட்ட தொடர்புகள் நட்புகளை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முடிவுகளை அழகானதாக ஆக்குவாயாக. எங்களுடைய மௌத்துகளை நல்லதாக்குவாயாக. யா அல்லாஹ் கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல அழகான முடிவு உண்டாகக்கூடிய விதத்திலே வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய இரவுகளை நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய வாலிப சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. பெண் இனத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இங்கே வர முடியாத எத்தனையோ வாலிபர்கள் வெளியே இருக்கிறார்கள். யா அல்லாஹ் வர ஆசைப்பட்டு வர முடியாமல் போனவர்கள், தகவல் கிடைக்காமல் இருந்தவர்கள், வருவதற்கு முடியாமல் போனவர்கள் எல்லோரையும் கபூல் செய்வாயாக.
அல்லாஹ் வந்தவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. எத்தனையோ வாலிப பெண்கள் யா அல்லாஹ், இளம் வயதுடைய வாலிப பெண்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களை இறையச்சமுடைய பெண்களாக ஆக்குவாயாக, தக்குவாருடைய பெண்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எமது நாட்டிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் தீனுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவாயாக. எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக யார் யார் செயல்படுகிறார்களோ அவர்களை தீனுடைய தாய்களாக ஆக்குவாயாக. இஸ்லாத்தின் எதிரிகளாக தலைவர்களாக இருந்த எத்தனையோ பேர்களை தீனுடைய தாய்களாக நீ ஆக்கியிருக்கிறாயா அல்லாஹ். காலித் இப்னு வலீத், இக்ரிமத் இப்னு அபீ ஜஹல், அபூ சுஃபியான் போன்ற இஸ்லாத்தின் பரம விரோதிகள் யா அல்லாஹ் சஹாபாக்களாக மாறிவிட்டார்கள் யா அல்லாஹ். தீனுடைய உழைப்பாளர்களாக அழைப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள் யா அல்லாஹ். தீனுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. உலகெங்கும் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. எந்தெந்த நாடுகளில் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் கஷ்டங்கள் சிரமங்களில் இருந்து விமோசனம் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், கிருபையாளரே, எங்களுடைய கண்களுக்கு தெரியாத காதுகளுக்கு எட்டாத எத்தனையோ இடங்களில், ஊர்களில், நாடுகளில் இஸ்லாமிய குடும்பங்கள், வயோதிபர்கள், பெண்கள், வாலிபர்கள் யா அல்லாஹ் பெரும் சோதனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய தொடர்பை நசீபாக்குவாயாக, உன்னுடைய உதவியை காட்டுவாயாக, அவர்களுடைய கஷ்டங்கள் இருந்து விடுதலை கொடுப்பாயாக. உலகெங்கும் சாந்தி சமாதானத்தை பரப்புவாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த வகையில் யார் யார் தீனுக்காக பாடுபடுகிறார்களோ, எந்தெந்த அமைப்புகளில் தீனுக்காக கவலை, உழைப்பு, முயற்சி செய்கிறார்களோ எல்லோரையும் கபூல் செய்வாயாக. எல்லோருக்கும் மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குவாயாக. கல்புகளை இணைத்தருள்வாயாக. முன்மாதிரியான முஸ்லீம்களாக வாழ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கிருபையாளனே, எங்கள் அனைவர்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. எங்களுக்கு துவா கேட்க தெரியாது யா அல்லாஹ். எதை உன்னிடத்தில் எப்படி கேட்பது என்பது கூட தெரியாது யா அல்லாஹ். எதை எந்த வார்த்தையில் கேட்பது என்பது கூட தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரிடமோ பேச தெரிகிறது யா அல்லாஹ், உன்னோடு கதைக்க எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். கிருபையாளனே, யார் யாரிடமோ தொடர்பு வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடன் தொடர்பு அறுபட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய தொடர்பை நசீபாக்குவாயாக. யார் யாருக்கோ பயப்படுகிறோம், எது எதுக்கோ பயப்படுகிறோம், உனக்கு பயப்படாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய பயத்தை, உன்னுடைய அச்சத்தை, தக்குவாவை நசீபாக்குவாயாக. ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை கொண்டு எங்களுடைய உள்ளங்களை ஒளிமயமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஸல்லல்லாஹு அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله. For more lectures, visit slhub.com.